ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்ட்ரிக்ஸ் வித் மானிக். அரசு வேலை உறுதி. ஸோ இன்னைக்கு நம்ம டீச்சிங் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற ஆஸ்பிரன்ஸ்க்காக நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கோங்க. அதாவது கேவிஎஸ் என்விஎஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓகேவா? அந்த எக்ஸாமுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன, ஒரு பிகினர் எப்படி ஆரம்பிக்கணும்ன்றத முழுக்க ஒரு எக்ஸ்பர்ட்டை இன்னைக்கு நான் உங்க முன்னாடி ப்ரெசென்ட் பண்ண போறேன். ஸோ அவரை பத்தி நான் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா, அவரு டாக்டர் கார்த்திகேயன் சார். ஸோ அவர் இப்ப டைரக்டா டெல்லி கிட்ட, அந்த நோய்டா கிட்ட நம்ம கிட்ட ஆன்லைன்ல கனெக்ட் ஆயிருக்காரு. ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இன் டீச்சர் எஜுகேஷன், அமிட்டி யூனிவர்சிட்டி நோய்டால இருந்து அவங்க ஒர்க் பண்றாங்க. அவங்களோட கோரே டீச்சருக்கு எஜுகேட் பண்ணிட்டு இருக்காங்க, சரிங்களா? சோ அவங்களுக்கு இந்த டெட்ல ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சோ அவங்க மேக்ஸ்ல எம்எஸ்சி, எம்ஃபில் இன் மேக்ஸ் அண்ட் பிஎச்டி இன் எஜுகேஷன் பண்ணிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு வெல்கம் டாக்டர் கார்த்திகேயன் சார். சார் வெல்கம் சார். வெல்கம் டு ஆப்ட்ரிக்ஸ் வித் மானிக். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சார் நல்லா இருக்கேன் சார். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் யூ. எஸ் சார், கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார் ஒரு சர்ப்ரைஸ் தேங்க் யூ சார். என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார், ஃபர்ஸ்ட் நம்ம ஹோப் கோச்சிங் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கோச்சிங் ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணது அந்த இடத்துல இருந்து தான். ஸோ ஐ லைக் டு தேங்க் ப்ரொஃபஷனலி ஆல்சோ நம்ம சேனல் மூலயமா. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் குவிட் பண்ணிட்டு வீட்டில் கூட சம்மதிக்கல, இந்த மாதிரி பிஸ்னஸ் அப்படின்னும் போது நீங்க ரெண்டே வேணாம், நீ கோச்சிங் சென்டர் நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க பாண்டிச்சேரியில. ஸோ அங்க ஆரம்பிச்ச ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இப்போ ஒரு சேனலா நம்ம இப்போ இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கோம் சார். ஸோ ஹாப்பி தட் you helped me that time. Thank you sir. With that எனக்கு ரொம்ப சந்தோஷம்பா. நீங்களும் உங்களோட அந்த வளர்ச்சி பார்க்கறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நானும் பாண்டிச்சேரியில் இருக்கிறப்ப இதை நினைப்பேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரியில் ப்ரிப்பரேஷன் ஃபார் கவர்மெண்ட் எக்ஸாம்ன்றது அந்த ஆஸ்பிரேஷன்றது ரொம்ப கம்மியா இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. ஆனா இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து, அது முக்கியமா பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க டிஃப்ரெண்ட் எக்ஸாம்க்கான அவேர்னஸ் கிரியேட் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். கண்டிப்பா. ஸோ டீச்சிங் எக்ஸாம் ரிகார்டிங் ஆஸ்பிரன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் சார். நீங்க ஒரு கேவிஎஸ் என்இஎஸ் அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்டரி நோட்டா அப்ளை பண்ணிருப்பாங்க. அடுத்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ்ல நம்ம தொடங்கலாம் சார். வெரி குட். நான் இதுக்கு நான் இன்னொரு ஸ்டெப் முன்னாடி போய் நான் ஒன்று சொல்லணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும், பாண்டிச்சேரி தமிழ்நாடுன்ற பொறுத்த வரைக்கும் நம்ம மோஸ்ட்லி ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு தான் மோர் கான்சன்ட்ரேஷன்ன்றது கொடுப்பாங்க. ஆனா நீங்க இதுல பாத்தீங்கன்னா, ஆனா நீங்க இந்த சவுத் சைடு, நார்த் சைட்ல பாத்தீங்கன்னா அவங்க எல்லா எக்ஸாமுக்கும் இம்பார்ட்டன்ஸ்ன்றது இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, பாண்டிச்சேரி ஆஸ்பிரன்ஸ் நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டத்தட்ட நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்க. அவங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் நம்ம அட்டன் பண்ணணும். அதுல இப்போ ரொம்ப முக்கியமா இருக்கிறது இந்த என்விஎஸும் கேவிஎஸ், இந்த கேந்திர வித்யாலயாவும் நவோதய வித்யாலயம். ஏன்னா ஒரு மேசிவ் வேக்கன்சி, கிட்டத்தட்ட 10,000 வேகன்சி, டிஜிடி பிஆர்டி எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கான ஒரு வேகன்சி இருக்கு. இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இது டேட் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு. இப்ப அப்ளை பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம அந்த ஸ்டேஜ்ல இருக்கோம். இப்ப நம்ம கான்வர்சேஷன் எப்படி இருக்க போகுதுன்னா, அப்ளை பண்ணவங்களுக்கான ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி இருக்க போகுது. ஓகேவா? அப்ப இது ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிட்டாங்க. அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் சில பேருக்கு சில டவுட்ஸ் இருக்கும். அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ற மாதிரியான இந்த கான்வர்சேஷன் நம்மளுக்கு அமைய போகுது. இதை அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் முதல்ல நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேவா? நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஸ்டார்ட் பண்றது. ஏன்னா முதல்ல நம்மளுக்கு எல்லா எக்ஸாம் பத்தியான ஒரு புரிதல் நல்லா இருக்கும். ஆனா இந்த மாதிரியான ஏன்னா இது எப்பயாச்சும் ஒன்று நடக்குது, இது எப்போதும் நடக்கிற எக்ஸாம்ஸ் கிடையாது. அதனால இது ஒரு நல்ல ஒரு புரிதலோட ஆரம்பிக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். அதனால ஒரு பிளான்ன்றது ரொம்ப முக்கியமானது. அந்த பிளானை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். எப்படின்னா நான் பண்ணலான்றதை நம்ம பார்க்க போறோம். சூப்பர் சார். ஏன்னா நிறைய பேர் சார் அப்ளை பண்ணிட்டுமே நீங்க உங்க அதை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம சேனல்ல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ உடனே எனக்கு உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாரிஃபிகேஷனுக்கு கொடுத்துரும் அப்படின்னு. சார் நீங்க இப்ப நம்ம அடுத்து சொல்ல போற மெட்டீரியல்ஸ் அனைத்துமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம லிங்கா பின் பண்ணிடுவோம் சார். ஸோ தட் அவங்களுக்கு கண்டிப்பா மெட்டீரியலாவும் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் சார். எப்படி இருக்கும் எக்ஸாம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஓகே, அதான் ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளை பண்ணியாச்சு. நம்ம அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் எப்படியும் அந்த நோட்டிபிகேஷன்லாம் பார்த்துருப்பீங்க. அதுலயே இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை சொல்றப்ப முதல்ல நம்ம ஆரம்பிக்கிறது, இது ஒரு 3 ஸ்டேஜா பிரிக்கிறாங்க. இப்போ இந்த எக்ஸாம் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அப்படின்ற 3 விதமா பிரிக்கிறாங்க. இந்த 3 விதத்துல ஸ்டேஜ் 1 டயர் 1 எக்ஸாம் சொல்றோம், ஸ்டேஜ் 2 டயர் 2 எக்ஸாம் சொல்றாங்க, ஸ்டேஜ் 3 இன்டர்வியூ ஸ்டேஜ். ஓகே, இதான் 3 ஸ்டேஜா பிரிக்கிறாங்க. இந்த டயர் 1 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா என்னன்னா, ஸ்கிரீனிங் டெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஓகே, ஸ்கிரீனிங் டெஸ்ட் அப்படின்றது என்னன்னா,
நீங்க அடுத்த லெவலுக்கு போறதுக்கான ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மாதிரி அது. அதுல யார் யாரெல்லாம் நம்ம பாஸ் ஆகுறாங்களோ அவங்க தான் டயர் 2 எக்ஸாமுக்கு போவாங்க. அப்போ உங்களோட மெயின் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இல்லை செலெக்ஷன் ஆகிற கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா டயர் 2 எக்ஸாமும் உங்களுக்கு இன்டர்வியூ தான். இதுக்கு ஒரு சின்ன விஷயத்த அவங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு இருக்கேன். நான் ஒரு வீடியோ ஒரு இதை ஷேர் பண்றேன், அதை நம்ம பார்க்கலாம். எப்படி இருக்கு உங்களுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி இருக்கும். கண்டிப்பா ஸ்கிரீன் விசிபிளா இருக்கு உங்களுக்கு. டபுள் டிக் எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒன்னு பாப்பப் ஆயிருக்கு சார். ஆமா, ஓகே. ஜஸ்ட் அப்படியே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஒரு இதுவும் உங்களுக்கு நான் தரேன், நீங்க கமெண்ட்ல பிங்க் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு மற்றவங்க பாக்குறதுக்கும். எக்ஸாமினேஷன் ஸ்ட்ரக்சர் நான் சொன்ன மாதிரி டயர் 1 எக்ஸாம் இதுதான் ஸ்ட்ரக்சர். மொத்தம் உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். 100 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கும் 3 மார்க்ஸ் இருக்கும். மொத்தம் 300 கொஸ்டின் 6 பார்ட்ஸா பிரிச்சிருப்பாங்க. இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். ஓகேங்களா? இதுல மொத்தம் ஒரு 6 சப் டாபிக் இருக்கும். இது வந்து அதான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் எக்ஸாம்ஸ். நீங்க அடுத்த லெவலுக்கு போறதுக்கான எலிஜிபிலிட்டி மாதிரி இதுல நீங்க வந்து ஒரு ஜென்ரலான சிலபஸ் நீங்க பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரீசனிங் இருக்கும், நியூமரிக்கல் ஆப்டிடியூட், கம்ப்யூட்டர் லிட்ரஸி, ஜென்ரல் நாலேஜ். இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுக்கான சிலபஸ் என்னன்றதை நம்ம ஃபர்தரா அடுத்த வர கான்வர்சேஷன்ல பார்க்கலாம். ஒரு கொஸ்டினுக்கும் 3 மார்க்ஸ் இருக்கும். லாஸ்ட் ரெண்டுமே பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் காம்பிடன்சி. இதுல வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் எல்லாருக்கும் கம்பல்சரியா இங்கிலீஷ் இருக்கும். செகண்ட் லாங்குவேஜ் நீங்க சூஸ் பண்ணியிருப்பீங்க, அதே மாதிரி உங்க மதர் டங். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு மோஸ்ட் அவங்களுக்கு தமிழ் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுதான் டயர் 1க்கான எக்ஸாம். இந்த எக்ஸாம் முழுக்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். 100 கொஸ்டின்ஸ் 300 மார்க்ஸ். ஓகேவா? இதுல எப்படி மார்க்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், இதுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குப்பா. ஓகேவா? மோஸ்ட்லி நம்ம வந்து டீச்சர் சீடெட் எக்ஸாம்லாம் எதிர்ப்பாங்க, அதுக்கெல்லாம் நெகட்டிவ் மார்க் இருக்காது. இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம எழுதணும். அதே போல வந்து இது எல்லாமே வந்து பேசிக் லெவல்ல இருக்கும். யாரும் ஒன்றும் ரொம்ப இது காம்ப்ளிகேட்டா எடுக்க தேவையில்ல, பேசிக் லெவல்ல இருக்கும். அதனால நீங்க கரெக்டா எழுதினீங்கன்னா 3 மார்க்ஸ் தருவாங்க. அதே மாதிரி ராங்கா எழுதினீங்கன்னா -1 மார்க் போயிடும். சப்போஸ் ஆன்சர் பண்ணலாம் ரொம்ப நல்லது. அதனால எந்த கொஸ்டின் நல்லா தெரியுதோ அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்றது ரொம்ப கரெக்டானது. சப்போஸ் நீங்க 2 கரெக்டான ஆன்சர் 2 ஆன்சர் கொடுத்து, ஏன்னா இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு கரெக்ட் ஆன்சர் தான். கண்டிப்பா. ஓகேவா? அது ஞாபகம் வச்சுங்க. சில டைம் 2 பேருக்கு 2 ஆன்சர் கொடுத்துட்டீங்கனாலும் அதையும் அவங்க நெகட்டிவ் மார்க்கை கன்சிடர் பண்றாங்க. அதனால இது ரொம்ப ஞாபகம் வச்சுங்க. இது ரொம்ப முக்கியமா, இந்த மார்க்கிங் ஸ்கீம்ன்றது ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? நீங்க கரெக்டா எழுதினீங்கன்னா 3 மார்க் கிடைச்சிடும். தப்பா எழுதினீங்கன்னா 1 மார்க் போயிடும். நீங்க எழுதலன்னா நல்லது 0. அது நம்ம வந்து கணக்கு எடுத்துங்க. 2 ஆன்சர் நீங்க கொடுத்துட்டீங்க, தெரியாம கொடுத்தாலும் அது ராங்கா எடுத்துப்பாங்க. ஓகேவா? அதே போல இதுல இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இதோட ரூல்ஸ் தெரிஞ்சுங்க. இப்போ ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எம்எஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, எம்எஸ்சி பிஎட் மேக்ஸ். நான் வந்து டிஜிடி எழுதியும் எலிஜிபிள், பிஜிடி எழுதவும் எலிஜிபிள். அப்ப நான் 2 எக்ஸாம் எழுதணுமா சார், சில டவுட் வரும். அப்படி கிடையாது. இது நீங்க சப்போஸ் நான் ஒரு 3 எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கேன், நான் பிஆர்டிக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், டிஜிடிக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், பிஜிடிக்கு அப்ளை பண்ணி 3 எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தாலும் எல்லாத்துக்குமே இந்த ஒரு மார்க் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா நீங்க அதுல போட்டிருக்க பாருங்க, டயர் 1 மே பி கண்டக்டட் as a combined exam for டிஃப்ரெண்ட் லெவல். எந்த லெவலா இருந்தாலும் ஒரே எக்ஸாம் தான் உங்களுக்கு. ஓகேவா? இது உங்களுக்கு புரியுதுலப்பா? இது ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு டவுட் வரும், சார் நான் வந்து 3 எக்ஸாம், ஏன்னா சில பேர் டிடிஎடும் முடிச்சிருப்பாங்க, பிஎடும் முடிச்சிருப்பாங்க, பிஎஸ்சி எம்எஸ்சி இந்த மாதிரி ஒரு குவாலிஃபிகேஷன் கண்டிப்பா இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி எக்ஸாம் இருக்கிறவங்க 3 எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தாலும் இந்த 1 மார்க்கை தான் கன்சிடர் பண்ணுவாங்க 3 எக்ஸாமுக்குமே. ஓகே? அதே போல மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்றப்பையும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 100 மார்க் எடுத்திருக்கேன்னா பிஆர்டியில் நான் 100வது மார்க் எந்த இடத்துல இருக்கேன், டிஜிடியில் 100வது மார்க்குக்கு நான் எந்த ரேங்க்ல வரேன் அப்படின்ற போஸ்ட் வைஸ் சப்ஜெக்ட் வைஸ் பார்ப்பாங்க. இது கீழே ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். ஒருத்தர் வந்து பிஜிடி ஹிந்தி அப்ளை பண்ணியிருக்காரு, டிஜிடி ஹிந்தி அப்ளை பண்ணியிருக்காரு, ஹிந்தி டிரான்ஸ்லேட்டராகவும் அப்ளை பண்ணியிருக்காரு, 3த்துக்குமே அப்ளை பண்ணியிருக்காரு, ஏன்னா அவர் ஹிந்தி முடிச்சிருக்காரு. ஓகேவா? அப்ப இது பாக்குறப்ப பாத்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த மார்க்கை கால்குலேட் பண்ணி தான் அவங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகேவா? திரும்ப சொல்றேன், இது எக்ஸாம் ஸ்ட்ரக்சர், அப்புறம் மார்க்கிங் ஸ்கீம், 3வது ரூல். இது 3 நல்லா தெரிஞ்சுங்க. இது 3 முடிச்சதுக்கு அப்புறம் உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுக்கு கட் ஆஃப் மார்க் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, அதையும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுக்கலாம், அப்பதான் அது ஈஸியா இருக்கும். கண்டிப்பா சார், கண்டிப்பா. அதனால இது வந்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இதுல யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆகுறாங்களோ அவங்க மட்டும்தான் செகண்ட் டயர் 2 எக்ஸாமுக்கு போவாங்க. எல்லாரும் டயர் 2 எக்ஸாமுக்கு போக மாட்டாங்க. ஓகேவா? அதனால டயர் 1 எக்ஸாம் யாரெல்லாம் கிளியர் பண்றாங்களோ, அந்த கட் ஆஃப் கிளியர் பண்றாங்களோ அவங்களா தான் வந்து செகண்ட் லெவலுக்கு போவாங்க. ஓகே?
இப்ப செகண்ட் லெவலுக்கு போயாச்சு. செகண்ட் லெவல்ல என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னா, இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க செலக்ட் ஆகிறத டிசைட் பண்றது இந்த ஏரியா தான். ஓகே ஓகே, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் எக்ஸாம். இப்போ நான் மேக்ஸ் படிச்சிருக்கேன்னா மேக்ஸ் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் இருக்கும், இங்கிலீஷ் படிச்சிருக்கேன்னா இங்கிலீஷ் சம்பந்தமான கொஸ்டின் இருக்கும், லெவலுக்கு தகுந்த மாதிரி. இதுதான் ரொம்ப முக்கியமான எக்ஸாம். அதே போல இது வந்து போத் பேப்பர் பென் அண்ட் ஓஎம்ஆர், தட் மீன்ஸ் அப்ஜெக்டிவ் பிளஸ் டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். ரெண்டு விதமான கொஸ்டின்ஸும் உங்களுக்கு இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். உங்களோட ஃபைனல் மெரிட் லிஸ்ட் இது பண்றதுக்கான ரொம்ப முக்கியமானது. இதுக்கான சிலபஸும் நம்ம வந்து கமெண்ட்ல கொடுத்துருக்கலாம், அவங்க பார்த்துக்கலாம். ஓகேவா? அப்போ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இது 2.5 மணி நேரம் எக்ஸாம், 2.5 மணி நேரம் எக்ஸாம். அதே போல் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் 60 கொஸ்டின் இருக்கும், ஒன்னொன்றுக்கு 1 மார்க்ஸ் 60 மார்க்ஸ். டிஸ்கிரிப்டிவ் 10 கொஸ்டின் டிஸ்கிரிப்டிவ் இருக்கும், ஒன்னொன்றுக்கு 4 மார்க்ஸ். டோட்டலாக 100 மார்க்ஸ் இருக்கும். இதுதான் உங்களோட செலெக்ஷனை முடிவு பண்றதுக்கான ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் தான் வந்து இந்த பார்ட், டயர் 2 எக்ஸாம். ஓகே, டயர் 1 ஜஸ்ட் ஃபார் த என்ட்ரிங் ஃபார் த டயர் 2. டயர் 1 யாரெல்லாம் கிளியர் பண்ணி அந்த கட் ஆஃப்க்கு அதிகமாக யார் எடுக்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் அந்த டயர் 2 எக்ஸாமுக்கு கொண்டு போவாங்க. ஓகேவா? அப்புறம் இந்த டயர் 2ஓட இதுலேயும் முக்கியமானது இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது இருக்கு, ஏன்னா இதுலேயும் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு. ஓகே, பேசிக்காக பார்த்தீங்கன்னா டீச்சர் எக்ஸாமுக்கு இந்த சீடெட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு தெரியும், பண்ணியிருக்கவங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்காது. ஆனால் இந்த கேவி எக்ஸாம் என்வி எக்ஸாம்ல நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு. அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? நான் இந்த நெகட்டிவ் மார்க்கிங் ஸ்கீம் இதை போட்டிருக்கேன் பாருங்க. கரெக்டாக எழுதினீங்கன்னா 1 மார்க்ஸ், ராங்காக எழுதினீங்கன்னா இங்கே -2.5 மார்க்ஸ். தட் மீன்ஸ் 4 ராங் ஆன்சர் வில் ஈக்குவல் டு 1 மார்க்ஸ் யூ வில் பி ரெடியூசிங்காக இருக்கும். ஆன்சர் எழுதலாம் நம்ம நல்லது 0 மார்க்ஸ். ஓகேவா? அதே போல மல்டிபிள் ஆன்சர் நீங்க மார்க் பண்ணீங்கன்னா அது ராங். மல்டிபிள் ஆன்சர்னா புரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு அப்ஜெக்டிவ் இருக்குன்னா நான் ஏவும் மார்க் பண்ணிட்டேன், பியும் மார்க் பண்ணிட்டேன். அப்போ அதை வந்து அவங்க என்ன எடுத்துப்பாங்கன்னா 0ன்னு எடுக்க மாட்டாங்க, ராங் ஆன்சர்னு கன்சிடர் பண்ணுவோம். அதனால நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க இதை பார்த்துக்கணும். ஓகேவா? சூப்பர். இதுல பாத்தீங்கன்னா இதுல நீங்க பார்த்துருக்கலாம். இதனால ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் இது ஒன்றும் நம்ம ஃபர்தரா நம்ம பார்க்க போறோம். நம்ம ஃபர்தர் கொஸ்டின்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். இது எப்படி ஃபர்தரா நம்ம எப்படி பண்ணலாம், என்ன மாதிரியான சிலபஸ் இருக்கும், என்ன மாதிரியான படிக்கலாம்ன்றது. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க கேட்டீங்க ஸ்ட்ரக்சர் மொத்தம் 3 ஸ்டேஜ். ஸ்டேஜ் 1 டயர் 1, ஸ்டேஜ் 2 டயர் 2, ஸ்டேஜ் 3 தான் வந்து இன்டர்வியூ. இதுவும் ஒரு ரொம்ப முக்கியமான பார்ட். இது நம்ம ஃபர்தர் வர இதுக்குள்ள பார்க்கலாம். உங்களோட ஃபைனல் செலக்ஷன் டயர் 2 மார்க் பிளஸ் இன்டர்வியூ 70 பிளஸ் 30. ஓகேவா? இந்த ஒரு ரேஷியோல உங்களுக்கு ஆட் பண்ணி உங்களுக்கான ஃபைனல் லிஸ்ட் உங்களுக்கு விடுவாங்க. ஓகேவா? இதுதான் வந்து எக்ஸாமினேஷன் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தோம். ஓகே சார். ஓகேவா சார்? ஒரு சில டவுட்ஸ் இருக்கு சார் எனக்கு. இப்போ இது நேஷனல் லெவல் எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்னால ஹிந்தி வந்து இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் சார். ஹிந்தி நல்ல கொஸ்டின் இது சார். ஹிந்தி எக்ஸாம்ல வராதுப்பா உங்களுக்கு. ஓகேவா? எக்ஸாம்ல நம்ம படிக்க போறது கிடையாது. ஹிந்தி வந்து அவங்க அந்த நீங்க அதை படிச்சிருந்தீங்கன்னா அதை படிச்சிருப்பாங்க கண்டிப்பா. என்னன்னா ப்ரொஃபஷனல் லெவல், சப்போஸ் நான் ஒரு ஸ்கூல்ல செலக்ட் ஆயிட்டேன், அங்க போய் நான் பேசுறதுக்கான, ஏன்னா இது வந்து இப்போ உங்களுக்கே தெரியும் என்வி கேவின்றது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஸ்கூல். அப்ப இந்தியா முழுக்க இருக்கிற ஸ்கூல்ல பலவிதமான லாங்குவேஜ் பேசக்கூடிய மாணவர்கள் இருப்பாங்க, ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. அப்படின்னு பாக்குறப்ப இந்த ஹிந்தின்றது ஒரு காமன் கம்யூனிகேஷன் பண்றதுக்கு. இப்ப சப்போஸ் எனக்கு ஏதாவது இப்ப எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கலாம், நீங்க இப்ப பாண்டிச்சேரில இருந்து இங்க வந்து நார்த்ல ஒர்க் பண்றேன், எனக்கு அந்த அளவுக்கு ஃப்ளூவன்சி கிடையாது. ஆனா ஒரு சின்னதா எனக்கு ஏதாவது ஒரு வேணும், அவங்க சொல்றத நான் புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருந்தா போதும். ஒரு இடத்துல நான் வேலை பார்க்க போறேன், அந்த வேலைக்கு எழுதுறதுக்குலாம் தேவையில்லை, ஜஸ்ட் பேசுறது கான்வர்சேஷன் பண்றதுக்கு அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சா போதும் நம்மளுக்கு. ஓகேவா? அதனால அது இந்த ஒரு பயம் கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கும். ஏன்னா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ன்றதால எல்லாரும் கண்டிப்பா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். அதனால அதை பத்தி நீங்க பயப்பட தேவையில்லை. ஆமா சார், இப்ப பிராத்மிக் கிளாஸ் சேர்ந்துடலாமா அப்படிலாம் யோசிக்கிறாங்க. அதெல்லாம் நாட் நெசரியா சார்? அப்ப நீங்க டயர் 2 நிறைய 30 நாள்ல ஹிந்தி படிக்கலாம். இப்ப 10 நாள் நிறைய இருக்கு. பேசிக் ஹிந்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதெல்லாம் ஒண்ணும் இதுல ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா எக்ஸாம்ல உங்களுக்கு எந்த இடத்துலயுமே ஹிந்தி சம்பந்தமான கொஸ்டின்ஸ் வராது. ஒரே இடத்துல நீங்க போட்டிருந்தா ஒரு அங்க டயர் 1ல பாத்தீங்களா 2 லாங்குவேஜ் இருந்திருக்கும், இங்கிலீஷ் அப்புறம் நேஷனல் லெவல் லாங்குவேஜ். அந்த இடத்துல நீங்க ஹிந்தி நீங்க படிச்சிருந்தீங்க, ஹிந்தி போட்டிருந்தா அங்க கொஸ்டின் வரும். மற்றபடி வேற எந்த இடத்துலயுமே உங்களுக்கு ஹிந்தி கொஸ்டின் வரவே வராது.
ஓகே சார். சார் அப்புறம் இன்னும் செகண்ட் டவுட் வந்து சார், இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து 1/3 நெகட்டிவ் சொன்னீங்க, செகண்ட் ஸ்டேஜ்ல வந்து 0.25னா அது 1/4ன்ற மாதிரி ஆகுதுல்ல சார்? ஆமா, 1/4 வந்துரும். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இன்னும் உங்க கேர்ஃபுல்லா இருக்கணும், ஏன்னா 1/3 வந்து நெகட்டிவ் போறதுனால. ஆமா, ஏன்னா ஒரு கொஸ்டினுக்கும் 3 மார்க்ஸ் அங்க. ஓகே நீங்க ஓகே. அங்க பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கும் 3 மார்க்ஸ் இருக்கும். இங்க ஒரு கொஸ்டினுக்கும் 1 மார்க்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. 1 மார்க்ஸ் தான். ஓகே ஓகே அந்த ஓகே ஒரு சார். ரேஷியோக்காக அப்படி வச்சிருக்காங்க அவங்க. ஷூர் சார், கண்டிப்பா. அவ்வளவுதான் சார். இப்போ நெக்ஸ்ட் அந்த அப்ஜெக்டிவ் டிஸ்கிரிப்டிவ்லாம் நம்ம ஃபர்தர் கொஸ்டின்ஸ்ல டீல் பண்ணலாமா சார்? ஃபர்தர் கொஸ்டின். இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர், உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் புரியணுன்றதுக்காக பேசிக்கா 3 டயர் இருக்கு. டயர் 1, டயர் 2, டயர் 3. டயர் 1ன்றது நம்ம பேசிக், டயர் 2ன்றது டிஸ்கிரிப்டிவ் சப்ஜெக்ட் நாலேஜ், டயர் 3 ஸ்டேஜ் 3ன்றது இன்டர்வியூ. உங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் டயர் 2 பிளஸ் இன்டர்வியூ, இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஷூர் சார். இப்போ எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஒரு மைண்ட்ல கிளியரா இருக்கு சார். எனக்குமே சுத்தமா கேவிஎல்இ பத்தி சுத்தமா தெரியாது. இப்போ கிளியரா மோர் ஆர் லெஸ் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் பேட்டர்ன் ஓரளவுக்கு அந்த மேக்ஸ் ரீசனிங் ஓரளவுக்கு ஒன்னா தான் இருக்குது. அடுத்து உங்களோட கோர்ஸ் இப்போ அடுத்து வந்து புக்கை என்ன வாங்குறது, ஃபர்ஸ்ட் அந்த டே 1 எப்படி சார் நான் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. வெரி குட். ஓகே, கரெக்ட். டே 1 ஏன்னா இப்போ மோஸ்ட்லி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இல்ல இனிமேல் நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன் எடுக்கணும்னு, நியூ இயர் அன்னைக்கு ரெசல்யூஷன் எடுக்கணும்னு வச்சிருப்பாங்க சார் நிறைய பேர். ஸ்டார்ட் பண்ண டே 1 நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா, எப்பொழுதும் நாங்க சொல்றது, நாங்க ட்ரைனிங் இங்கேயும் நாங்க எங்க யூனிவர்சிட்டியில நாங்க ட்ரைனிங் தருவோம் இந்த மாதிரி இதுக்கு. எப்பொழுதுமே இந்த மாதிரி எக்ஸாம்ஸுக்கு நம்ம வந்து பேரலா ப்ரிப்பேர் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போ டயர் 1 மட்டும் தான் நான் படிக்க போறேன். ஏன்னா டயர் 1 நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நீங்க தேவையானது உங்க சிலபஸை ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஏன்னா உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலும் நிறைய பேர் அந்த ஸ்ட்ரக்சர் தெரியாமலே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எதை படிக்கணும் எதை படிக்க கூடாதுன்ற வித்தியாசம் கண்டிப்பா அவங்களுக்கு தேவை. ஓகேவா? இதுக்கு என்ன மாதிரியான புக்ஸ் இல்லை இதை ரெஃபர் பண்ணலாம்னா, முதல்ல பேசிக்கா நீங்க வந்து எல்லாரும் வச்சுக்கக்கூடியது என்சிஆர்டி புக். அதுதான் முதல்ல நீங்க கலெக்ட் பண்ணக்கூடிய மெட்டீரியலா இருக்கும். சில பேருக்கு எனக்கு என்சிஆர்டி புக் கிடைக்கலன்னா, நீங்க வெப்சைட் லிங்க் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். அந்த லிங்க்ல போனீங்கனாலே எல்லா புக்கும் பிடிஎஃப்ல ஃப்ரீயா கிடைக்குது. பிடிஎஃப்ல டவுன்லோட் பண்ணி நம்ம படிச்சுக்கலாம். ரெண்டாவது உங்களுக்கு முக்கியமான விஷயம் எதுன்னா, நீங்க பிஎட்ல படிச்ச சில புக்ஸ் அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால பிஎட் மெட்டீரியல், ஓகேவா, இந்த ரெண்டும் உங்களுக்கு 60 to 70% மார்க் எடுக்கிறதுக்கு கண்டிப்பா அது உதவும். ஏன்னா இது வந்து உங்களுக்கு சிபிஎஸ்சி கண்டக்ட் பண்றக்கூடிய எக்ஸாம். அதனால முழுக்க முழுக்க அவங்க என்சிஆர்டி சிலபஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். அதனால என்சிஆர்டி புக்கை நம்ம தரவா பண்ணும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிஎன்பிசி கண்டக்ட் பண்றாங்க. இப்போ நீங்க டிஎன்பிசிக்கு கண்டக்ட் பண்றப்ப முழுக்க முழுக்க அந்த புக்கு பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆமா சார். அதே போலதான் சமச்சீர் புக் இங்க பாத்தீங்கன்னா என்சிஆர்டி புக். அதனால இந்த ரெண்டு விஷயமும் நல்லா வச்சுக்கிட்டா போதும். எக்ஸ்ட்ரா ஏதாவது வேணும்னா நம்ம ஆன்லைன்ல சர்ச் பண்ணிக்கலாம். அந்த பிஎட் மெட்டீரியலும் கூட பாத்தீங்கன்னா நிறைய வெப்சைட்ல உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கேட்டா கண்டிப்பா நம்ம ஷேர் பண்ணலாம். நம்ம உங்களுக்கு கண்டிப்பா சார், நம்ம ஃபர்தராவே கூட உங்க கமெண்ட்ஸ் அனலைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு எந்த ஏரியால ரொம்ப டவுட் இருக்குன்றது தெரிய வரும். அதை நம்ம இன்னுமே அட்ரஸ் பண்ணுவோம் சார். சூப்பர் சார். இப்ப டயர் 1 சார், டயர் 1 நான் படிக்கணும்னு முடிவு பண்ணி உட்காரும் போது நான் என்னென்ன பண்ணும்? ஓகேப்பா. டயர் 1 பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த டேபிள்ல நீங்க பார்த்துருப்பீங்க. இதுல வந்து டிஃபிகல்ட் அப்படின்றதுக்கு நம்மளுக்கு கிடையாதுப்பா. இதுல வந்து கஷ்டமா இருக்குன்றது கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் ஸ்டேஜஸ் இருக்கு, நிறைய பார்ட்ஸ் இருக்கு. மொத்தம் 6 பார்ட்ஸ் இருந்தது பாருங்க. ரீசனிங், மேத்ஸ், ஜிகே, கம்ப்யூட்டர், இங்கிலீஷ், அப்புறம் ஒரு ரீஜனல் லாங்குவேஜ். இந்த ரீஜனல் லாங்குவேஜ்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி தமிழை சூஸ் பண்ணியிருப்போம். அதனால மொத்தம் இந்த 5 இதுல தான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நம்ம என்னன்னா, நீங்க சில விஷயங்கள் லாபம் வச்சுக்கணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நெகட்டிவ், நீங்க நல்ல ஒரு அப்சர்வேஷன் பண்ணி கேட்டீங்க. நெகட்டிவ் மார்க்ஸ் பாருங்க, இதுக்கு அதிகமா இருக்கு. ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ராங்கா எனக்கு 1 மார்க் போகுது எனக்குன்றது. அதனால அந்த நெகட்டிவ் மார்க் ரொம்ப கைதா இருக்கணும். அதே போல வந்து இந்த கட் ஆஃப் மார்க்கையும் நம்ம பார்க்கணும். இப்போ சில பேர் என்ன செய்வாங்க, ஒரு 20 கொஸ்டின் இருக்குன்னு வச்சுங்களேன், நான் 10 மட்டும் எழுதிட்டு மீதி 10 எழுதாம விட்டா கூட அந்த கால்குலேஷன் நம்மளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால அந்த கட் ஆஃப் ஞாபகம் வச்சுங்க. இப்போ ரீசனிங் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, அந்த நம்பர் சீரியஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸு, கோடிங் அண்ட் டிகோடிங், அதே போல் வந்து பிளட் ரிலேஷன்ஷிப், ஓகேவா, இந்த மாதிரியான பேசிக் கொஸ்டின் தான் இருக்கும். எதுவுமே உங்களுக்கு லாங் ஆன்சர் மாதிரி எதுவுமே இருக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேங்கிங்லாம் கேட்பாங்களா, அந்த மாதிரியான பெரிய பெரிய ரீசனிங் கொஸ்டின் அதில் வராது. அதனால நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. பேசிக் ரீசனிங் நீங்கள் படித்தாலே போதும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் டயர் 1ல இருக்கக்கூடிய ஒரு காம்போனன்ட்.
ரெண்டாவது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜ், ரேஷியோஸு, ப்ராஃபிட் லாஸு, டைம் ஒர்க்கு, ஓகேவா? இது எல்லாமே நீங்க எல்லாம் பேசிக் லெவல்ல படிங்க, ரொம்ப டீப்பா படிக்க தேவையில்லை, ஓகேவா? அடுத்தது ஜிகே, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஜிகே பொறுத்த வரைக்கும் நம்ம பொதுவான ஜென்ரல் நாலேஜ் தான் படிப்போம் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு. ஆனால் இது இந்த டீச்சிங்கை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனுக்குன்னு சில ஜென்ரல் நாலேஜ் இருக்கு. எக்ஸாம்பிள், ஓகே, இப்ப புதிய கல்விக் கொள்கை 2020 இருக்கு, அதை படிக்கணும். அதுல இருந்து உங்களுக்கு NEP 2020, அதுல இருந்து உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, ஓகேவா? அதே போல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சிம்பிளான சயின்ஸ் ஃபேக்டர்ஸ், இந்த அவார்ட்ஸ், என்ன மாதிரியான அவார்ட்ஸ் இருக்கு டீச்சர்ஸ்க்கு, இந்த மாதிரியான அடிப்படையான எஜுகேஷனுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஜிகேவை நீங்க படிக்கணும். இது மூணாவது. நாலாவது பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர், பேசிக் கம்ப்யூட்டர், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், எக்ஸல், அப்புறம் வேர்டு பத்தியானது, இன்டர்நெட், இந்த மாதிரியான பேசிக்கா இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் நாலேஜ், ஓகேவா? லாஸ்டா பாத்தீங்கன்னா லாங்குவேஜ். இதை வந்து எப்போதும் எப்படி இருக்கும்னா நம்ம சீட்டெட்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, அந்த பேராகிராஃபுக்கு பேஸ் பண்ணி ஒரு 4-5 கொஸ்டின் கேட்பாங்க, சிம்பிளான கிராமட்டிக்கல் திங்ஸு, ஓகேவா? இந்த மாதிரியான விஷயங்களை தான் கேட்பாங்க. அப்போ இந்த இதை வந்து ஒரு 6 இப்படி பிரித்து இது நீங்கள் திரும்ப மனசில் வச்சுக்கணும். அடிப்படையாக இருக்கக்கூடிய ப்ராப்ளமை சால்வ் பண்ணுங்க. ரொம்ப டீப்பாக இருக்கக்கூடிய பெரிய லாங் ஆன்சர் இருக்க மாதிரியே ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வராது. அதனால இந்த ப்ரிப்பரேஷனை பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். சூப்பர் சார், சூப்பர் சார். சார் இதுல வந்து நீங்க அந்த பேரலல் ப்ரிப்பரேஷன்ற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணீங்க சார், சூப்பரா. அந்த இப்ப டயர் 1, இப்ப இது எஸ் சார், இது டயர் 1. இப்ப நீங்க ஒரு சிலபஸ் சொல்றீங்களா சார்? ரீசனிங், மேக்ஸ், இங்கிலீஷ் இருக்குல்ல சார்? இங்கிலீஷ் இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு, ஜிகே சொன்னீங்க, அதுவும் எஜுகேஷன் ஓரியன்டட் ஜிகே, அப்புறம் கம்ப்யூட்டர் சொன்னீங்க. இது அப்படியே டயர் 2க்கும் சேர்த்து படிச்சுக்கணுங்களா இப்பவே? இல்ல, அதுதான் டயர் 2க்கு நீங்க என்ன செய்யணும்னா சப்ஜெக்ட படிக்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் மேக்ஸ்க்கு அப்ளை பண்றேன்னா 6வதுல இருந்து 12வது இருக்கக்கூடிய மேக்ஸ் டெக்ஸ்ட் புக்கை தரவா வச்சுக்கணும். 6வதுல இருந்து 10வது வரைக்கும் டிஜிடிக்கு சொல்லுவாங்க, 6வதுல இருந்து 12வது வரைக்கும் பிஜிடிக்கு சொல்லுவாங்க, போஸ்ட் கிராஜுவேட் டீச்சருக்கு. ஆனா இதுக்கு அழகா அவங்களே சிலபஸ் கொடுத்துட்டாங்க. நீங்க அந்த சிலபஸ் நம்ம அவங்களுக்கு ஷேர் பண்றப்போ அது நான் தெரியும் நம்மளுக்கு. சிலபஸ் அழகா அவங்க என்னென்ன படிக்கணும்ன்றதே கொடுத்துட்டாங்க. அந்த சிலபஸ் எதுல இருந்து எடுத்திருக்காங்கன்னா இந்த 6வது 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயத்துல இருந்து அவங்க எடுத்திருக்காங்க. சூப்பர் சார், சூப்பர் சார். அப்புறம் இன்னொன்னு நீங்க கிளியரா சொல்லிட்டீங்க சார், அந்த ஜிகேல தான் சார் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுவோம் நம்ம. ஏன்னா டே 1 ஜிகே எடுத்து ஹிஸ்டரி படிக்கிறதா, இப்ப ஹிஸ்டரி, சிவிக்ஸ், பாலிட்டி இதெல்லாம் இதுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லையா சார்? அப்ப கிடையாதுப்பா. இதுல வந்து உங்களுக்கு வந்து ஜிகே கேட்கறது முழுக்க உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா எஜுகேஷன் ரிலேட்டட். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பிஎட்ல அவங்க படிச்சிருப்பாங்க கோத்தாரி கமிஷன்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோத்தாரி கமிஷன்ஸ் படிச்சு, எஜுகேஷன் ரிலேட்டடான கமிஷன்ஸ், NEP 2020, NEPயே பார்த்தீங்கன்னா 1986 அது மாதிரி நிறைய ரேஞ்ச் இருக்கு. அதுல இருக்கு NCFன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும், நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா NEP வந்து ஒரு ஸ்ட்ரக்சர், அதை எக்ஸ்பிளைன் பண்றது NCF. அதே மாதிரி ப்ளூம்ஸ் டேக்ஸானமி, இந்த மாதிரி அவங்க பிஎட், அதுதான் சொன்ன பாருங்க, இந்த பிஎட் நோட்ஸ் உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல் பண்ணும், ஓகேவா? அந்த பிஎட் நோட்ஸ்ல இருக்கக்கூடிய ஜென்ரலான இருக்கக்கூடிய பிலாசபி படிச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு காந்திஜியை பத்தி படிச்சிருப்பாங்க, விவேகானந்தரை பத்தி படிச்சிருப்பாங்க. அப்ப எதெல்லாம் எஜுகேஷனுக்கு ரிலேட்டடா இருக்கோ அதுக்கு சம்பந்தமான ஜிகேவை தான் நம்மளுக்கு இங்க அதிகமா கேட்பாங்க. ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா இந்த அவார்டிஸை பத்தி இருக்கும். நம்ம பேசிக்கா இப்ப ஏதாச்சும் லேட்டஸ்டா இருக்கிற அர்ஜுனா அவார்ட், நீங்க பேங்கிங் எக்ஸாம்ஸ்க்குலாம் ப்ரிப்பேர் பண்றீங்க, அந்த மாதிரியா பேசிக்கா 1 or 2 கொஸ்டின்ஸும் அதுல இருக்கும். சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பர் சார். அப்ப இது எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட ஜிகேன்னு ஏதாவது ஒரு மெட்டீரியல் இருக்குங்களா? ஏன்னா ஜிகேன்னு எடுத்தா இப்ப ஜிகே டுடே வெப்சைட் நம்ம ரெகுலரா சொல்லுவோம், இல்ல கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஏதாவது பிரத்யோகிதா தர்ப்பன் அந்த மாதிரி வாங்கி படிங்கன்னு. இப்ப டீச்சிங்க்குன்னு நான் என்ன மெட்டீரியல் ரெஃபர் பண்ணணும் ஜிகேக்கு? மெட்டீரியலோட டாபிக்கை ரெஃபர் பண்ணலாம். நம்ம மெட்டீரியல்ன்றதுக்கு ரெஃபர் பண்ண முடியாது. நான் இப்ப சொன்ன மாதிரி இந்த டாபிக்ஸ்ல அவங்களுக்கு ரெஃபர் பண்ணலாம், ஓகேவா? எஜுகேஷன் டாபிக்ஸ் ரெஃபர், ஏன்னா இதுக்கு அவங்க யாரும் தனியா ப்ரிப்பேர் மெட்டீரியல்ன்றது கிடைக்காது. மேபி ஏதாச்சும் ஒரு புக்ஸ் கொடுத்துருக்கலாம் அவங்களுக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப நிறைய பப்ளிகேஷன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க அதுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கலாம். நமக்கு அவங்க ஏதாச்சும் அது விருப்பப்படி கேட்டா நம்ம டாபிக்ஸை ரெஃபர் பண்ணலாம் அவங்களுக்கு. சூப்பர். அப்ப நம்மளா செல்ஃப் ஸ்டடி சர்ச் பண்ணி பண்றதே பெட்டரா இருக்கும்ன்றீங்க? ஏன்னா நான் ஏன் சொல்றேன்னா அந்த மாதிரி பண்றப்ப நம்ம அக்யூரேட்டா பண்ணலாம். இப்ப ஜென்ரலா நீங்க ஒரு ஜிகே புக் எடுக்கிறீங்கன்னா அதுல எக்கச்சக்கமா இருக்கும், அந்த மாதிரி படிச்சு டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அப்ப நம்மளுக்கு எஜுகேஷன் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அதை படிச்சுட்டு நம்ம போயிடலாம், நல்லா இருக்கும். அதான் ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா டியூரேஷன் கம்மி. இப்போ எக்ஸாம் அவங்களுக்கு ஜனவரியில் வருது,
டயர் ஓ! ஒன்னுக்கான ஓகே. எக்ஸாம். அதனால நம்ம வந்து ரொம்ப நாளுக்கு தள்ளி அதை இது பண்ணக்கூடாது. அதுக்காக தான் ஓ! சொல்றேன். சூப்பர் சார். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல சார். ஜனவரினா அப்ப ரொம்ப கண்டிப்பா, குயிக்கா அவங்க கண்டிப்பா. இது பண்ணும். ஆமா, ஆமா. சூப்பர் சார். ப்ரிப்பரேஷன் அவங்க பண்ணிட்டு இருக்கணும். இப்ப மேத்ஸ் ரீசனிங் வந்து சார் அவங்க வந்து எந்த லெவல் சார் படிக்கலாம்? இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா, இப்ப எஸ்எஸ்சி லெவல்ல நம்ம டீச் பண்ணுவோம். இப்ப இதுக்கு வந்து ம். எந்த லெவல்ல ஏதாவது பெஞ்ச் இருக்குங்களா? இல்ல இந்தந்த 10th டாபிக்ஸ் 10th அவாய்ட் லெவல் பண்ணிக்கலாம்? இல்ல இதுக்கு ஏன் நான் 10th லெவல்னு சொல்றேன்னா, இப்ப இது பாத்தீங்கன்னா, இது எல்லாருக்குமே காமனான எக்ஸாம். இப்ப பிஆர்டி எடுத்துங்க. ம். பிஆர்டின்றவங்க யாரு? டிடிஎட் பிரைமரி முடிச்சவங்க. டீச்சர். ம், 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 பிரைமரி டீச்சர். ம். டிஜிடின்றவங்க யூஜி வரைக்கும் 10th வரைக்கும் எடுப்பாங்க. எம்எஸ்சி இவங்க பிஆர்டி. இவங்க எல்லாருக்கும் பிஆர்டி. காமனான எக்ஸாம்ன்றதால லெவலை வந்து ஈக்குவல் லெவலா வச்சிருப்பாங்க. இப்ப ஓகே. எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தவங்க நான் டிடிஎட் முடிச்சுட்டு ஒரு ஸ்கூல்ல வேலை செய்யறேன். நானும் ம், இந்த ம். எக்ஸாம் எழுத போறேன். நான் ஆமா. எம்எஸ்சி பிஎட் முடிச்சுட்டு நான் ஒரு ஸ்கூல்ல நானும் இந்த எக்ஸாம் எங்க எல்லாருக்கும் ஒரே கொஸ்டின் பேப்பர் தான். ஓகே. அதனால நான் எம்எஸ்சி படிச்சேன்றதுக்காக அந்த லெவல் வந்து அதிகமா இருக்காது. ம், அதனால ம், ம். 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க சொல்ற மாதிரி இப்ப பெர்சன்டேஜ்னு இருக்குன்னு வச்சுங்க. அந்த ம். பெர்சன்டேஜ் நம்ம காலேஜ் லெவல் வரைக்கும் நம்ம படிக்கலாம் பெரிய பெரிய சம்ஸ். ஆனா அந்த லெவல் இருக்காது. ஒரு ஓகே சார். பேசிக்கா ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்களோ அந்த மாதிரி ம். தான் நம்ம படிக்கிற மாதிரி. ஏன்னா இது அதான் சொன்ன பாருங்க, இது எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு காமனான எக்ஸாம் டயர் ஒன். ஆமா நெக்ஸ்ட். ஏன்னா இதுதான் நம்ம எல்லாரையும் செலக்ட் பண்றது. அப்ப ஓகே. அவங்க லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. காமனா ஓகே. எல்லாருக்கும் தகுந்த மாதிரி பொதுவா தான் வச்சிருப்போம். ஓகே சார். ஓகே சார். இன்னொரு டவுட் சார். இப்ப என்னோட புரிதலுக்கு இது கரெக்ட்டா இருக்கான்னு பாருங்க சார். இப்ப இப்ப நீங்க லெவல் கரெக்ட்டா இருந்தாலுமே சார், இப்ப டாபிக்ஸ் இப்ப மேத்ஸ் அப்படின்னு வரும்பொழுது சார், இப்ப இந்த அல்ஜீப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஜியாமெட்ரின்றது ஒரு நம்ம ஒரு அட்வான்ஸ் மேத்ஸ் அப்படின்னு தனியாவே சொல்லிடுவோம். அது ஒரு சில எக்ஸாம்ஸ்க்கு கேட்க மாட்டாங்க, ஜெனரல் எக்ஸாம்ஸ்க்கு. இப்ப ம். இதுல அந்த மாரி ஒரு சில ம். டாபிக்ஸ் வேணான்னு ஏதாவது ஒமிட் பண்றது இருக்குங்களா? ஆ அந்த மாரி. வே- வேணான்றதுல உங்களுக்கு அதுல கொடுத்துருக்க மட்டும் நம்ம படிச்சா போதும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இதுல எடுத்தீங்கன்னா மேக்ஸ் டயர் 1 எடுத்தீங்கன்னா வந்து இதுல பாத்தீங்கன்னா 10 கொஸ்டின் இதுல கேட்பாங்கப்பா அதுல. ஓ ஜஸ்ட் 10 கொஸ்டின்ஸ் தானா சார் மேத்ஸ்? ஆமாம்பா. ஓகே, ஓகே, ஓகே. சாரி ஆனா 20 அதுவும் 20 சாரி 20 20, 20 20. 20 எல்லாத்துக்கும் ம். 20 20 கொஸ்டின். மொத்தம் உங்களுக்கு ஓகே. 6 சப்டிவிஷன் இருக்குப்பா. ஆமா, ஆமா. 6ல 4 ஃபர்ஸ்ட் 4 சப்டிவிஷனுக்கு 20 20 20 ம், கொஸ்டின். ம், ம். அடுத்த புரியுது. 2 சப்டிவிஷனுக்கு 10 10 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு. ஓகே சார். ஓகே. சூப்பர் சார். ம். நம்ம அத பத்தி வேணா பின்னாடி டீடைலா பேசுவோம் சார். மேத்ஸ் ரீசனிங் அதோட கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் பத்தி. கண்டிப்பா நெக்ஸ்ட் வந்து சார் கண்டிப்பா கண்டிப்பா. மிஸ்டேக்ஸ் சார். ஆ. இப்ப என்னதான் நம்ம பண்ணாலும் டவுட்ஸ் இருக்கும், மிஸ்டேக் எக்ஸாம்ல நடக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ம். பிகினர்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம பேசிட்டு இருக்கோம்ன்றதால மிஸ்டேக்ஸ் எது எதெல்லாம் அவங்க அவாய்ட் பண்ணலாம் சார்? ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன்ல நிறைய பேர் மிஸ்டேக். ஏன்னா எங்ககிட்ட கேட்குற டவுட்ஸ் எல்லாமே என்ன சார் எதை படிக்கணும் எவ்வளவு படிக்கணும் ம், அப்படின்றது. ம், ஃபர்ஸ்ட் அவங்க படிக்கிறது என்னன்னா இந்த எக்ஸாம்ன்றது ஃபைனல் எக்ஸாம் கிடையாது. அதை மனசுல வச்சுக்கணும். இது வந்து ம், ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாம். இந்த டயர் ம், ஒன்ன்றது ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாம். அதை மட்டும் ம், அவங்க நல்லா மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கு ம், தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணி அவங்க படிச்சாலே போதும். இன்னொன்னு எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணுன்றத நினைக்க கூடாது. ஓகேவா? ம், இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். அதனால காமா ஒரு டிசிப்ளினா அவங்க ப்ரிப்பேர் பண்ணாலே ஈஸியா அவங்களால என்ன செய்ய முடியும், இந்த எக்ஸாம்ஸ் அவங்க கிளியர் பண்றதுக்கான அதிகம். இந்த டயர் ஒன்னை பத்தி சொல்றேன். டயர் ஒன்னை கண்டிப்பா. கிராஸ் பண்றதுக்கான ஒரு நல்ல இதா இருக்கும். மோஸ்ட்லி அதான் சொல்ற மாதிரி ஹிந்தி படிக்கணும் அந்த மாதிரி ரொம்ப கன்ஃபியூஷன் வேணாம். நம்ம ஒரு கிளியர் கட் இருக்கு. 6 டாபிக் தான். வெறும் இந்த 6 டாபிக்கை நான் படிக்க போறேன். அவ்வளவுதான். இதுல இருந்தா கேட்க போறாங்க. தமிழ் நம்ம ஈஸி தமிழ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் எழுதலாம். இப்போ இந்த மாதிரி என்ன 4 இந்த கம்ப்யூட்டர் இது மாதிரி எக்ஸாமை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க மிஸ்டேக் கேட்டதால ம், நம்மளுக்கு இருக்கிறது கம்மியான டியூரேஷன். ப்ரிப்பரேஷன்ல அதிக செலவு பண்றதோட பிராக்டிஸ்ல அதிக செலவு பண்ணுங்க டைம். ஓகேவா? ஏன்னா நம்ம பிராக்டிஸ் பண்றப்பதான் எனக்கு எதுல மிஸ்டேக் என்னால பண்ண முடியும் தெரிஞ்சு அதுக்கு நான் ரெக்டிஃபை பண்ண முடியும். இதுக்கு நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் விற்கிது. அதை வாங்கி நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணீங்கனாலே ஓரளவுக்கு உங்க மிஸ்டேக்ஸை நீங்க ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். நீங்க சூப்பர் சார். அதான் நான் அடுத்து கேட்கணும்னு நினைச்சேன். நீங்களே சொல்லிட்டீங்க. ஏன்னா பிஒய்க்யூன்னு தான் எனக்கு ஒரு பக்கபலமா பக்கத்துலயே ஒரு சப்போர்ட் இருக்க மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகும். இதுக்கு பிஒய்க்யூலாம் இது இருக்கா சார்? இப்ப கவர்மெண்ட்லயே அப்லோட் பண்ணி வச்சிருக்காங்களா? இருக்குப்பா, இருக்கு இருக்கு இருக்கு. நீங்க வந்து வெப்சைட்லயும் நிறைய பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர் வச்சிருக்காங்க. சில லிங்க்ஸ் கூட அவைலபிள். நிறைய இப்ப சவுத் நார்த்ல பாத்தீங்கன்னா இதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்கான சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரன் பண்றாங்க. ஓகே. ஓகேவா? அவங்க நிறைய பிராக்டிஸ் கொஸ்டின் இப்ப நீங்க எல்லாமே எல்லாமே இருக்கு, நம்மளுக்கு பண்ணலாம். ஓகே. நம்ம ஷேர் பண்ணலாம்ல சப்போஸ் சார் அது? யாராவது கமெண்ட்ஸ்ல கேட்டானா கண்டிப்பா ஷேர் பண்ணலாம். டீடைல்ஸ் நம்ம கண்டிப்பா ஷேர் சார். சூப்பர் சார். பண்ணலாம். சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சார் டயர் 2. டயர் 1 டயர் 1 படிக்கும் போதே உங்களுக்கு டயர் 2க்கு ஒரு ஐடியா வந்துரும் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்ததுனால. சோ சிம்பிளா டயர் 2 எப்படி சார் படிக்கணும்? டயர் 2 தான் ரொம்ப முக்கியமானது. அதுல வந்து நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிச்சோம். இங்க வந்து சப்ஜெக்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல சப்ஜெக்ட் மீன்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு டீப்பா படிக்கணும். நம்ம ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் பிஆர்டிக்கு ப்ரிப்பேர் பண்றேன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக் எடுத்து
அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நான் கம்ப்ளீட்டா படிக்கணும். அதுதான் ஓகே. ரொம்ப முக்கியம். இதுல வந்து நீங்க எந்த ஒரு காம்ப்ரமைஸ், ஏன்னா இதுதான் உங்களை செலக்ட் பண்றதுக்கான டிசைட் பண்ணக்கூடிய அந்த முக்கியமான ஸ்டேஜ். ஏன்னா ஃபர்ஸ்ட் டயர் நீங்க பாஸ் ஆக போறீங்க. எல்லாரும் யார் யாரெல்லாம் அந்த கட் ஆஃப் அதிகமா இருக்கிறாங்களோ அவங்களாம் செகண்ட் டயர் அந்த மார்க் இதுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட செலெக்ஷன் கிரைட்டீரியாவுக்கு ஃபர்ஸ்ட் டயருக்கான மார்க்கை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அது வெறும் உங்க செகண்ட் டூக்கு போகக்கூடிய ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு பாஸ்போர்ட் மாதிரி சொல்லலாம். அந்த பாஸ்போர்ட் இது மாதிரி. மாதிரி அது மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி இங்கே டிஜிடிக்கு 6வதுலேருந்து 10வது வரைக்கும் பேசிக்காக நான் ஒரு சயின்ஸுக்கு அப்ளை பண்ணுறேன், டிஜிடி சயின்ஸுக்கு அப்ளை பண்ணுறேன்னா சயின்ஸ் புக் எடுத்துங்க. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் சொல்ல விருப்பப்படுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்சிஆர்டிலேயே 6வதுலேருந்து 8வது வரைக்கும் புது டெக்ஸ்ட் புக் கொடுத்துருக்காங்க. புதுசாக இப்போ வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. இப்போ என்இபிக்கு தகுந்த மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க. அதனால ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்க பழைய புக்கை படிக்காம புது புக்கை படிங்க. ஏன்னா மேபி புது புக்லேருந்து வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால புது புக், ஏன்னா கண்டென்ட் அதே தான், கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதால புது புக்கை டவுன்லோட் பண்ணுங்க. புது புக்கு உங்களுக்கு என்சிஆர்டி வெப்சைட்ல இருக்கு, அதை படிச்சுக்கலாம். பிஜிடி பேப்பர் பண்ணுறவங்க 11வது 12வது இந்த டெக்ஸ்ட் புக்கு, இந்த டெக்ஸ்ட் புக்கை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே மோஸ்ட்லி அந்த சிலபஸை நீங்கள் கவர் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஓகே. இதுக்கு நீங்க நீங்க இதுதான் ரொம்ப முக்கியம். அதனால ஸ்லோவா ஒரு ஒரு டாபிக்கா நீங்க என்ன செய்யுங்கன்னா, நீங்க ஓன் ப்ரிப்பரேஷன்ல பண்ணுங்க. அது இல்லாம உங்களுக்கு சப்போஸ் எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் டாபிக் தெரியலனாலே என்சிஆர்டில யூடியூப் சேனல்ஸ் நிறைய வச்சிருக்காங்க இந்த மாதிரி கிளாஸஸ் எடுக்காது. அதுல கூட நீங்க வந்து போய் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. ஓகேவா? இதுல இன்னொரு முக்கியமானது நான் சொன்ன மாதிரி சப்ஜெக்ட் நாலேஜ் முக்கியம். அதே போல ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் பெடகாஜிக்கல் நாலேஜ்னு சொல்லுவாங்க. பெடகாஜிக்கல் நாலேஜ் மீன்ஸ் என்னன்னா மெத்தடாலஜி. ஓகேவா? மெத்தடாலஜின்றது ஒரு 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 சினாரியோ கொடுத்துருவாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் மேத்தமெட்டிக்ஸ்ல இந்த இடத்துல தப்பு பண்றான், அப்ப ஆஸ் மேத்தமெட்டிக் டீச்சரா நீங்க என்ன மாதிரி அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. ஒரு கான்செப்ட் கொடுத்துருவாங்க. சயின்ஸ்ல இப்போ போட்டோசிந்தசிஸ், இந்த கான்செப்டை எந்த மாதிரியான மெத்தட்ல நீங்க டீச் பண்ணுவீங்க. இப்போ உங்க உங்க கிளாஸ்ல ஒரு இது என்ன சொல்றது, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சில்ட்ரன் இருக்கா, அவனுக்கு எந்த மாதிரியான சப்போர்ட் நீங்க பண்ணுவீங்க, எந்த மாதிரியான அசஸ்மெண்ட் நீங்க பண்ணுவீங்க, எப்படி கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்கன்ற மாதிரியான இந்த பெடகாஜிக்கல் நாலேஜ் ஆன கொஸ்டின்ஸும் அதுல இருக்கும். இதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றது உங்க பிஎட் நோட்ஸ். ஓகேவா? அப்புறம் இதுல ஒண்ணு லாஸ்ட் ஒண்ணு என்ன, டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர்னு கேட்பாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 60 கொஸ்டின் அப்ஜெக்டிவ் கொஸ்டின், 10 கொஸ்டின் வந்து டிஸ்கிரிப்டிவ், ஒன்னு 4 மினிட்ஸ் இருக்கும். 4 மார்க்ஸ் 40 மார்க்ஸ். ஸோ 60 4 மார்க்ஸ். அப்போ 10 into 4 40, 60 + 40 100 மார்க்ஸ். ஸோ இங்கே டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ் வரும். இந்த டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ் மோஸ்ட்லி உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே பெடகாஜி சம்பந்தமாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஒரு சினாரியை கொடுத்துட்டு அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கும். டயர் 2 பொறுத்த வரைக்கும் 3 விஷயங்கள் ஞாபகம் வச்சுங்க. சப்ஜெக்ட், எந்த சப்ஜெக்ட் நீங்கள் அப்ளை பண்ணுங்க சப்ஜெக்ட் கிளியராக படிச்சிங்க, மெத்தடாலஜி படிச்சிங்க. இதிலிருந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின் கேட்பாங்க. 60 கொஸ்டின் அப்ஜெக்டிவ், 10 கொஸ்டின் டிஸ்கிரிப்டிவ் டைப். 60 அப்ஜெக்டிவ்க்கு 1 மார்க்ஸ், டிஸ்கிரிப்டிவ்க்கு 4 மார்க்ஸ். டோட்டல் 60 + 40 100 மார்க்ஸ் உங்களுக்கு. இதுதான் டயர் 2க்கான எக்ஸ்பிளனேஷன். சூப்பர் சார். ஓகே சார். சார் இப்போ டயர் 2 பத்தி டீடைலா சொன்னீங்க சார். டயர் 2ல தான் நீங்க அந்த கோர் விஷயங்களே நிறைய வந்து நிறைய சொன்னீங்க. ஸோ ஒரு டீச்சர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த பெடாகாஜி, அந்த சைக்காலஜி எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நம்ம அந்த டயர் 2ல தான் டெஸ்ட் பண்ணுவோம். ஆனா வந்து சார் இப்போ நான் பார்த்துருக்கேன், இப்போ எங்க சிஸ்டர் உங்களுக்கு தெரியும் பெடாகாஜி கொஸ்டின்ஸ்லாம் காமிக்கும் போது எல்லாமே ரைட்ன்ற மாதிரியே இருக்கும். இதுக்கு வந்து நான் வந்து படிக்கணுமா, இல்ல நான் வந்து ஒரு நல்ல டீச்சரா இருந்தாலே நான் அதை படிக்காம நான் நம்பி போயிடலாமா? இதான் சார் என் டவுட். நல்ல கொஸ்டின் இது. ஏன்னா மேக்ஸ், இப்ப நான் மேக்ஸ் டீச்சர்னா மேக்ஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்டா எனக்கு இதுதான் ஆன்சர்னு கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இந்த பெடகாஜில பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே கரெக்டா இருக்கும். அதனாலதான் ஒரு வார்த்தை அங்க யூஸ் பண்ணுவாங்க, மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சர்னு இருக்கும். அதுல நீங்க அந்த கொஸ்டின்ல அந்த ஆரம்பிக்க முன்னாடி பெடகாஜி சீட்டேட் எழுதுனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல பாத்தீங்கன்னா மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சர். அப்ப இதுக்கு நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னா, பேசிக்கலி உங்களுக்கு அந்த டீச்சிங் ஆப்டிடியூட் இருக்கணும், ஆட்டிடியூட் இருக்கணும். ரெண்டாவது ப்ராக்டிஸ் வேணும். ஓகேங்களா? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு பெடகாஜி கொஸ்டின் நான் வந்து அதில் அதிக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னா பெடகாஜி ரிலேட்டடான அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸை அதிகமாக சால்வ் பண்ணணும். அப்போதான் எனக்கு வந்து எது மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சர்ன்றது நம்மளுக்கு அது தெரிய வரும். அதனால இந்த பெடகாஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா,
ஏற்கனவே உங்களுக்கு கண்டிப்பா அந்த நாலேஜ் இருக்கும். ஏன்னா அவங்க 2 வருஷமும் பாத்தீங்கன்னா இப்ப 2 இயர்ஸ் பிஎட்ல பாத்தீங்கன்னா 2 பெடகாஜி படிச்சிருப்பாங்க, டீச்சிங் ப்ராக்டிஸ் போயிருப்பாங்க, அந்த லெசன் பிளான் எழுதிருப்பாங்க, எல்லாமே தெரியும். அது அப்ஜெக்டிவா கேட்கறப்ப எப்படி எழுதணுன்றது தெரியும். அதனால அவங்க ப்ராக்டிஸ் பண்ணா போதும். பெடகாஜியை பொறுத்த வரைக்கும் ப்ரிப்பரேஷன்ன்றது எனக்கு பொறுத்த வரைக்கும் தேவை. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் அந்த இது சப்ஜெக்ட்டுக்கு கண்டிப்பா நீங்க படிக்கணும். ஏன்னா நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு 12th ஒரு கான்செப்ட் பார்த்தா நான் நடத்துவேன். ஆனா திடீர்னு அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டா நான் எழுத முடியாது. அப்ப அதனால நீங்க அதை படிக்கணும். ஆனா அந்த பெடகாஜியை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் முக்கியம். கொஸ்டின்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க பெஸ்ட் பாத்தீங்கன்னா சிடெட்ல இருக்கக்கூடிய அந்த பெடகாஜி இதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலே ஓரளவுக்கு உங்களுக்கு அது ஈஸியா வந்துடும். அதனால பெடகாஜிக்கு ப்ராக்டிஸ், சப்ஜெக்ட்டுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுவீங்க. ப்ரிப்பரேஷன் சூப்பர் சார். ஏன்னா இதுல எங்களுடைய பேசிக் ரீசனிங்லேயே சார் எல்லா எக்ஸாமுமே அந்த ரீசனிங்ல கிரிட்டிக்கல் ரீசனிங்னு ஒரு பார்ட் வரும் சார். அதுல இதே மாதிரி சிச்சுவேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ வந்து சார் இப்போ பெடகாஜி அவங்க ப்ரிப்பேர் பண்ணும்போதே அவங்களுக்கு ஒரு 10 கொஸ்டின்ல நீங்க ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ்ல 10 அவங்க கையில கிடைக்குது, ஒரு 8 கரெக்டா போடுறாங்க. ஆனா அந்த 2க்கு வந்து அவங்களோட வியூ தப்பாகுதுன்னு வச்சுப்போமே, அந்த 2க்காக அவங்களோட வியூ அவங்க மாத்திக்கணுமா? அப்படி மாத்தும் போது அந்த சைக்காலஜி அவங்க மாத்தும் போது மத்த கொஸ்டின்ஸும் ஃபியூச்சர்ல அவங்களோட மைண்ட் செட்னால தப்பா வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம இதுதான் நம்மளுக்கு 8 கொஸ்டின் கரெக்டா வருது, இப்படியே நம்ம வச்சுப்போம்னு சொல்லிட்டு விட்டுறணுமா? இல்ல அந்த இப்ப 8 கொஸ்டின்ல ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு. இப்ப சமீபத்துல ஒரு ஸ்டூடெண்ட் கேட்ட ஒரு கொஸ்டின் இது. அதுல ஒரு கொஸ்டின் என்ன வருதுன்னா, ஒரு பையன் வந்து ஒரு கிளாஸ்ல ஒழுங்கா படிக்க மாட்டான். அப்ப அந்த மாதிரி இருக்கிற பையனுக்கு எந்த மாதிரியான நேமிங் ஒரு கேட்டகரியில கொண்டு வரலாம் அப்படின்னு பாக்குறப்ப அங்க ஒரு வார்த்தை பாத்தீங்கன்னா பேக்வேர்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. இப்ப இந்த பேக்வேர்டு பார்த்த உடனே அந்த பொண்ணுக்கு என்ன அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, நம்ம அந்த கேட்டகரி பிரிப்போம் பார்த்தீங்களா, அந்த பேக்வேர்ட் போயிட்டாங்க. பேக்வேர்ட், பிசி, ஓபிசி அந்த கேட்டகரி போயிட்டுட்டாங்க. ஆனால் இங்கே நம்ம மெத்தடாலஜியை பொறுத்த வரைக்கும் பேக்வேர்ட் ஸ்டூடெண்ட், கிஃப்டட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு பிரிப்போம். அப்போ எப்படி மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா, அந்த வார்த்தைகளை தப்பாக புரிஞ்சிக்கிறதுல மிஸ்டேக் தான் பண்ணுவாங்க. அதனால இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு வியூவில் இருக்கேன்னா நீங்கள் அது ஒன்ஸ் டூஸ் ஒரு செக் பண்ணிங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஸ்டின் எழுதிட்டேன், இந்த கிரைட்டீரியாவுக்கு இது ஆன்சர் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டுன்னு இருக்கு, ஆனால் நான் செக் பண்ணுறப்ப அது தப்புன்னு வருதுன்னா அந்த கான்செப்ட் போய் பாருங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. அப்போ அந்த இடத்துல நீங்கள் ஒரு ரெக்டிஃபை பண்ணிக்கிறது உங்களுக்கு அது கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், எல்லாத்துக்குமே இப்போ ஏஐ பண்ணுறதுல ஏஐயில் போட்டு செக் பண்ணாதீங்க ஆன்சர்ஸு. அதுக்கான கண்டென்ட்டுக்கு போய் பாருங்க. இப்போ டீச்சிங் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் இருக்குன்னா அதுக்கான புக் ரிசோர்ஸ் இருக்கும், அதுல செக் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கண்டிப்பா சார். இதுல என்னோட லாஸ்ட் டவுட் சார், நீங்க ஸ்கூல் புக்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே இப்ப பிஜிடிக்கு வந்து சார் இப்ப 11th 12th மட்டும் படிச்சா போதுமா, இல்ல மறுபடியும் 6th இருந்து 12th அப்படி வருங்களா சார்? இல்ல, பெஸ்ட் யாராவது 6th இருந்து படிக்க. ஏன்னா இப்ப நிறைய 11th 12th கான்செப்டோட பேசிக் வந்து உங்களுக்கு 9th 10th இருக்கும். அதனால நீங்க வந்து பேசிக்ல இருந்து படிச்சீங்கன்னா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன், பேசிக்ல எனக்கு நல்லா தெரியும் அப்படின்றவங்க டைரக்டா 11th 12th போயிடலாம். இல்ல நான் வந்து எனக்கு பேசிக்கும் ஒரு ரிவைஸ் பண்ணணும்னா நீங்க 6th to 12th பெஸ்ட். எப்போதும் நாங்க சொல்றது டிஜிடினா 6 to 10th, பிஜிடினா 6 to 12th. 6 to 12th. 11th 12th எம்பசிஸ் கொடுக்கணுங்களா? அதிகமா கொஸ்டின் வர்றது 11th 12thல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதுல வந்து ட்ரிக்னாமெட்ரி இருக்குன்னு வச்சுங்க 11thல. அதோட பேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். நான் பேஸ் படிக்காம டைரக்டா 11th 12th போய் நான் படிக்கிறப்ப எனக்கு சந்தேகம் இருக்குன்றதுக்காக நாங்க சொல்லுவோம் எப்போதுமே. சூப்பர் சார், சூப்பர் சார். ஓகே சார், இது காமனான டவுட் தான் சார், கொஞ்சம் சில்லியான டவுட்டா இருந்தாலும் நீங்க ஆன்சர் எப்படி பண்ண போறீங்க, உங்களோட மைண்ட் செட் அப்படின்னு. சார் இது சார் ஸ்கூல் புக்ஸ் படிக்கும்போது சார் பேசிக்கா ரொம்ப டைம் ஆகுது சார். ஒரு 10 பேஜ் படிச்சாலே அதுல இருந்து ஒரு 2 பாயிண்ட் தான் எடுக்கிற மாதிரி. ஏன்னா அது ஸ்டூடெண்ட் லெவலுக்கு இறங்கி அந்த படம் எல்லாம் போட்டு அப்ப டைம் ஆகிற மாதிரி ஆயிடுது இல்லையா? நம்மளுமே ஒரு சில டைம் குழந்தையா மாறிடுற மாதிரி ஆயிடுது அந்த படங்கள்லாம் பார்த்துன்னு. அதை வந்து டைம் கம்மியா இருக்கறனால ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி குயிக்கா அதுல இருந்து பாயிண்ட்ஸ் எடுக்கிற மாதிரி வேற ஏதாவது சோர்ஸ் இருக்கா ஸ்கூல் புக்ஸை கம்பைல் பண்ணி நம்ம எப்படி சார் பண்ணது? இருக்குப்பா. சொல்லுங்க சார். என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய கோச்சிங்ஸ் நாங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க இருக்கிறதால இங்க சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் மேக்ஸ் நடத்துவோம், 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் நடத்துறப்ப சில பர்டிகுலரான வெப்சைட்ஸ் இருக்கு. அந்த வெப்சைட்ல என்ன செய்வாங்கன்னா ஒரு உங்களோட சம்மரி கொடுத்துருவாங்க. இப்ப அந்த ஒரு சாப்டர் நான் கம்ப்ளீட்டா படிக்காம அதோட சம்மரி கொடுத்துருவாங்க. அப்ப அந்த சம்மரியை மட்டும் நான் ஒரு கோ த்ரூ பண்றப்ப எனக்கு அது ஈஸியா இருக்கும். ஓகே, நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு, ஆன்லைன் வெப்சைட்ஸ் இருக்கு. அந்த வெப்சைட்ஸ் வேணும்னா நம்ம ஒரு லிங்க் மாதிரி கிரியேட் பண்ணி வேணா உங்களுக்கு கொடுக்கலாம் நம்ம. எனக்கு ஏன்னா இப்ப நான் பேசிக்கா நான் ப்ரிப்பேர் பண்றதால சில வெப்சைட்ஸ்லாம் இருக்கு. அந்த வெப்சைட்குள்ள போனீங்கனாலே உங்களுக்கு ஃப்ரீயான சோர்சஸ் அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. அந்த ஃப்ரீ சோர்சஸை நீங்க வந்து ஒரு சம்மரைஸ் பண்ணி நீங்க சொல்றது கரெக்ட். ஏன்னா இப்ப நான் உட்காந்து ஒரு 2 மாசத்துல ஒரு 4 புக்கை படிக்கணும்னா எனக்கு கஷ்டமா இருக்கும்.
ஆமா. இப்போ அதனால அந்த மாதிரியான கன்சைஸ் பண்ணி இருக்கு. அதே போல் ஆன்லைன்லேயும் நிறைய பிளாட்ஃபார்மில் என்ன வச்சுருக்காங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கான்செப்ட் எல்லாமே சேர்த்து ஒரு புக்காக வச்சுருக்காங்க. அந்த மாதிரியும் நீங்கள் வாங்கி கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். விற்கிது, நம்ம சோர்சஸ் அவைலபிள் இருக்குப்பா. சூப்பர் சார், சூப்பர் சார். சார் இப்போ நீங்க டயர் 2 பத்தி, ஏன்னா இதான் மெயின் ஏரியா உங்களுக்கு 70% இதுல தான் வரும்னு சொன்னீங்க. ஸோ அதனால இதுல வேற எதுவும் டவுட் நான் இல்லை சார். இப்போ அந்த கால்குலேஷன் எப்படின்னா 85%, இப்போ 100% உங்களோட மார்க் வருதுன்னா 85% ஆஃப் மார்க் வந்து உங்களுக்கு இந்த இதுல தான் எடுத்துப்பாங்க. 15% ஆஃப் த மார்க் வந்து இன்டர்வியூல இருந்து எடுத்துப்பாங்க. அதனால உங்களோட மேஜர் யாரெல்லாம் இந்த டயர் 2 நல்லா கிளியர் பண்றாங்களோ அவங்களுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இன்டர்வியூ வந்து அது பேசிக், அதை அடுத்து பார்க்கலாம் நம்ம. அது நன்றி. கண்டிப்பா சார். அடுத்து டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர் சார். ஏன்னா 4 மார்க் கொடுக்குறாங்க, 10 மார்க் 10 கொஸ்டினுக்கு போது என்ன மாதிரி வரும்? ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருக்குமா? இது இல்லைன்னா அது, அந்த மாதிரி சொல்லுங்க சார். இல்ல, இந்த டிஸ்கிரிப்டிவ்ன்றது இப்பதான் புதுசா கொண்டு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அது இல்ல. இப்பதான் இந்த பேட்டர்னே இப்ப இருக்கு பாருங்க. இந்த டயர் 1 டயர் 2 இந்த இதுவே இப்ப இதுதான் புதுசா கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடிலாம் அப்படி இருக்காது, டைரக்டா போய் எழுதிருப்பாங்க. அதனால இந்த டிஸ்கிரிப்டிவ்ன்றது நம்ம பேசிக்கலி எதிர்பார்க்கலோ ஆர் டைப்லாம் இருக்காது. கொஸ்டின்ஸ் இருக்கும், 4 மார்க்ஸ் இருக்கும். அதனால என்னோட பர்சனல் வியூ என்னன்னு பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ்ல எழுதுங்க, பேராகிராஃப்ல எழுதாதீங்க. ஏன்னா 4 மார்க் தராங்க, அவங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதனால நீங்க என்ன செய்யுங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அந்த கொஸ்டின்ல ஒரு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ப்ளூம்ஸ் டாக்ஸானமி அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 4 பாயிண்டா எழுதுங்க. அப்பதான் உங்களுக்கு கரெக்ஷன், ஏன்னா டிஸ்கிரிப்டிவ்ன்றதால கரெக்ஷன் பண்ணணும், அதுவும் ஒரு கிரைட்டீரியா இருக்கு. அதனால பாயிண்ட்ஸா எழுதுறது நல்லது உங்களுக்கு. சூப்பர் சார், சூப்பர் சார். அதான் சார். இப்ப பாயிண்ட்ஸ் அவங்க கீவேர்ட்ஸ் ஏதாவது வச்சிருப்பாங்களா சார்? ஏன்னா இந்த 10th எக்ஸாம் திருத்துறவங்க எல்லாம் கேட்டோம்னா நாங்க கீவேர்டை வச்சு தான் திருத்துவோம்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஐ ஓப்பனிங்கா இருந்துச்சு 10th டைம்ல. ஏன்னா இசுவா சுடாம படிக்கணும், அப்பதான் நீ நல்ல மார்க் எடுப்பேன்னு வீட்டுல சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் திருத்துற சாரை போய் கேட்டா நீ கால் டேஸ் போட்டாலும் ஒண்ணுதான்ப்பா, நோ டேஸ் போட்டாலும் ஒண்ணுதான்ப்பா, நாங்க கீவேர்டை தான்ப்பா பாப்போம்னு சொன்னோன்னே என் மெத்தடாலஜியே நான் மாத்திட்டேன் 10th. இதுல அப்படி இருக்கா சார்? இப்போ இந்த மாதிரி எக்ஸாம் 2 விதம் இருக்கு. கரெக்ஷன், இப்போ வந்து நீங்க ஒரு ஒரு டெஸ்ட் எழுதுறீங்கன்னு வச்சுங்களேன், கரெக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, எவால்வேஷன் ஒரு விஷயம் இருக்கு. கரெக்ஷன்னா நீங்க சொல்ற மாதிரி ஆன்சர் கீயை வச்சுட்டு நான் செக் பண்ணுவேன். எவால்வேஷன்ன்றது என்னன்னா, இப்போ நீங்க ஒரு ஆன்சர் எழுதுறீங்க, நான் பார்த்த உடனே அந்த ஆன்சர் கரெக்டான்றது தெரியும் எனக்கு. அப்போ எப்போ தெரியும்? இப்போ நான் லைன் பை லைன் போக மாட்டேன். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் பாருங்களேன், ஒரு ப்ளூம்ஸ் டாக்ஸானமி ஒரு கான்செப்ட் இருக்கு, பிஎட்ல படிச்சிருப்பாங்க. அதில் நான் அந்த 3 வார்த்தையை பார்த்தோன்னே கரெக்ட் கொடுத்துருவோம். என்னன்னா அதில் 3 இருக்கும், காக்னிட்டிவ், அஃபெக்டிவ், சைக்கோமோட்டர்ன்ற 3 வார்த்தை. இந்த 3 வார்த்தை இருந்தாலே அதுக்குள்ள நீங்க எக்ஸ்பிளனேஷன் உங்க வேர்ட்ஸ்ல இருக்கலாம். உங்களுக்கு டிஃபரன்ஸ் கரெக்ஷன்றது இங்கே லைன் பை லைன் பார்க்க மாட்டோம். இப்போ ஒரு கான்செப்ட் கேட்குறேன்னா அந்த கான்செப்டுக்கான கீவேர்ட்ஸ் அதில் இருந்தாலே உங்களுக்கான மார்க்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. நீங்கள் இதில் இன்னும் நான் அடிஷ்னலாக சொல்ல வேணும்னா, சப்போஸ் ஏதாவது ஒன்று கேட்குறாங்கன்னா ஒரு கிளாஸ் ரூம் எக்ஸாம்பிளை வச்சு எழுதுங்க, அது கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறாங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி இருக்கிறப்ப அப்படின்ற மாதிரியான ஒரு சினாரியோவில் எழுதுறப்ப உங்களுக்கான அந்த மார்க், ஏன்னா இப்போ இது 4 மார்க்ஸ் நான் கொடுத்தாகணும் உங்களுக்கு. அப்ஜெக்டிவ்ன்றா நம்ம ஈஸியாக 1க்கு 1 கொடுத்துடலாம். இப்போ நான் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணோன்றதுக்காக ஒரு சிம்பிளாக ஒரு கிளாஸ் ரூம் ஓரியன்டான ஒரு எக்ஸாம்பிளை கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு மார்க் அதிகமாகிறதுக்கான இருக்கும். சிம்பிள் இங்கிலீஷில் எழுதுங்க. எனக்கு ஏன்னா சில பேர் தமிழ்நாட்டிலேருந்து எழுதுறவங்க, எனக்கு அந்த அளவுக்கு பேசிக் இங்கிலீஷில் எழுதுங்க போதும், அவ்வளோதான். படித்தா புரியும். பயம் இருக்கு சார், அந்த பயம் நிறைய பேருக்கு டிஸ்கிரிப்டிவ்ல இருக்கு சார். அப்ப கிராமட்டிக்கல் எரர் 1-2 இருந்தாலுமே நம்ம அது அஃபெக்ட் ஆகாதுன்னு சொல்றீங்களா சார்? அதுதான் சொல்றேன். உங்களை வந்து நாங்க எவால்வேட் தான் பண்ணுவோம், கரெக்ஷன் பண்ண மாட்டோம். எவால்வேஷன் மீன்ஸ் பார்ப்போம், பார்த்தோன்னே உங்க கஸ்டுக்கான கேன்சர் கரெக்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கான மார்க் கிடைக்கும். சூப்பர் சார். நெக்ஸ்ட் கோயிங் டு இன்டர்வியூ சார். இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் முதல்ல இப்பல இருந்தே பண்ணலாமா, இல்ல என்ன மாதிரி பண்ணணும், அது சொல்லுங்க சார். இதை வந்து நான் வந்து கடைசி கொஸ்டின் கடைசியா உங்களுக்கு அதை எவாலுவேட் பண்றப்ப சொல்றேன். என்னன்னா எதையுமே இப்போ கம்ப்ளீட்டா ஒரு டயருக்கான விஷயத்த நீங்க போக தேவையில்ல, உங்களோட டைமை பிரிச்சுங்க. அதான் ஒரு பெஸ்ட்டா நான் சொல்லுவேன். இப்போ நான் ஒரு நாளைக்கு இந்த எக்ஸாமுக்கு நான் ஒரு 4 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்றேன்னு வச்சுங்க. அந்த 4 மணி நேரத்தை என்ன செய்யணும், 2 மணி நேரம் நீங்க டயர் 2க்கு ஸ்பெண்ட் பண்ணணும், 1 மணி நேரம் டயர் 1க்கு 1 ஹவர் 1.5 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. டெய்லியும் ஒரு 30 மினிட்ஸ் இன்டர்வியூக்கு செலவு பண்ணுங்க. ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் டெய்லியும், இன்டர்வியூன்றது ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாரும் போயிருப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்கூலுக்கு இன்டர்வியூக்கு போகிறேன். அப்போ அங்கே என்னென்ன நடக்கும், ஃபஸ்ட்டு உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ண சொல்லுவாங்க. செல்ஃப் இன்ட்ரோ எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு பேராகிராஃபுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க. அந்த செல்ஃப் இன்ட்ரோவில் உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து வரீங்க, உங்களோட ஆம்பிஷன் அதுன்ற மாதிரியான ஒரு 4 to 5 சென்டென்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம்.
ஓகேவா? ஓகே. அதே போல உங்களுக்கு எதனால டீச்சிங் ஜாப் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க எந்த மாதிரி, இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் நான் மேக்ஸ் டீச்சரா இருக்குன்னா நான் எப்போது ரியல் லைஃப் எக்ஸாம்பிள சொல்லி நான் மேக்ஸ் நடத்துவேன். உங்களுக்குன்னு ஒரு பிலாசபி இருக்கும். அப்போ அது எந்த மாதிரி என்ன பிலாசபி இருக்கும், இது எல்லாத்தையும் ஒரு 2 மினிட்ஸ்ல நீங்க சொல்லணும். செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன்ன்றது. அப்புறம் நான் ஒரு ஸ்கூலுக்கு, எந்த ஸ்கூலுக்கு இன்டர்வியூ போனாலும் இந்த ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். அப்புறம் என்ன செய்வாங்க, ஏதாவது ஒரு டாப்பிக்கை கொடுத்து உங்களுக்கு டெமோ கிளாஸ் எடுக்க சொல்லுவாங்க. எங்க இன்டர்வியூ ப்ராசஸ்லேயே நடக்கும். ஒரு ஷார்ட்டாக ஒரு டாபிக் கொடுத்து ஒரு 2 மினிட்ஸ்ல நடத்த சொல்றது. அதே போல் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, ஒரு பேசிக்கான கொஸ்டின்ஸை கேட்டு டீச்சர் ரிலேட்டடான ஒரு கொஸ்டினை கேட்டு அதை ஆன்சர் பண்ண சொல்றது. ஓகேவா? இதை நீங்கள் கவலைப்படுறதுன்றது, இதை வந்து நீங்கள் அதான் சொல்லணே, இதை வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன்ன்றது டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாலே அட் த எண்ட் ஆஃப் நீங்கள் வரப்போ நீங்கள் பயப்பட தேவையில்லை. கடைசி நேரத்தில் நான் இன்டர்வியூ படிக்கணுன்றது கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு. ஏன்னா இது உங்களுக்கு 15% மார்க் இருக்குது. ஏன்னா இதுலேயும் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணலாம். நீங்கள் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறப்ப இது என்னன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக ஸ்கோர் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அந்த போஸ்டிங்கோட அந்த செலெக்ஷன் ரீஜன்றது உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வரதுக்கான விஷயங்கள் இருக்கு. சூப்பர் சார், சூப்பர் சார். ஓகே சார், இன்டர்வியூ பத்தி நம்ம கண்டிப்பா நெருங்கும் போது விட இன்னொரு வீடியோ கூட மேக் பண்ணலாம்ல சார்? கண்டிப்பா கண்டிப்பா. டயர் 1க்கு அப்புறம் கூட நம்ம டயர் 2 பத்தி கூட டீடைலா நம்ம பேசலாம். இன்னும் டீடைலா பேசலாம். ஓகே சார். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இப்ப கடைசியா நீங்க நிறைய வெப்சைட் சொன்னீங்க சார். அத வெப்சைட்ஸ் டு ஃபாலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகா லிஸ்ட் பண்ண முடியுமா சார்? முதல் வெப்சைட் என்சிஆர்டி வெப்சைட். நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு, நான் இது வந்து டயர் 1 பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் தான் உங்களுக்கு. நீங்க எந்த வெப்சைட் ப்ரிப்பேர் பண்ணாலும் நீங்க ப்ரிப்பரேஷனுக்கு நீங்க எந்த நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு உங்க பிளாட்ஃபார்மே இருக்கு. டயர் 1க்கு பெஸ்டா இருக்கிறதுக்கான இந்த ரீசனிங், மேத்தமெட்டிக்ஸ், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அதனால நீங்க அதை ஃபாலோ பண்ணலாம். ரெண்டாவது சீட்டட் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணலாம். சீட்டட்கான வெப்சைட், சீட்டட் லிங்க் போனீங்கன்னா அங்கே நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, அதை வெப்சைட் பண்ணலாம். அதே போல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்னொரு விஷயம் கேட்டீங்க, அதை கூட நான் இங்கே ஞாபகப்படுத்தலாம். எனக்கு கன்சைஸ் பண்ணி படிக்கிறதுக்கான ஏதாவது மெட்டீரியல் இருக்குன்னா கேவியோட மெட்டீரியல் போங்க. கேவி ஸ்கூலுக்கு போனீங்கன்னா அந்த ஸ்கூலில் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் ஒரு ரீடிங் மெட்டீரியல், ஸ்டடி மெட்டீரியல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் 10th ஸ்டாண்டர்ட் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா கேவி பாண்டிச்சேரி எடுத்துக்கிறீங்க. பாண்டிச்சேரியில் ஜிக்மர் கேம்பஸில் ஒரு டீச்சர் என்ன செஞ்சுருப்பாங்க, அந்த 10th மேத்தமெட்டிக்ஸை ஒரு ரீடிங் மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க. இப்போ கடைசி நேரத்தில் நம்ம பார்த்துருப்போம்ல, நம்ம எக்ஸாமில் கடைசி நேரத்தில் ஒரு ஸ்டடி மெட்டீரியல் மாதிரி கொடுப்பாங்க ரிவைஸ் பண்ணுறதுக்கு, ரிவிஷன் நோட்ஸ் அப்படின்னு. ரிவிஷன் நோட்ஸ். நீங்கள் நிறைய இடத்துல புக்கு மாதிரிலாம் தருவாங்க, பார்த்துருப்பீங்க. கொஸ்டின்ஸ் இருக்கும், கான்செப்ட்ஸ் இருக்கும். அதே போல் எல்லா கேவி வெப்சைட்டுக்கு போனாலும் எல்லா ஸ்கூல், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மெட்டீரியல் போட்டாலே வரும். அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் டீச்சர்ஸ் வச்சுருக்காங்க. அது வந்து சயின்ஸாக இருக்கட்டும், சோஷியலாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரிவிஷன் மெட்டீரியல். அப்போ கேவி வெப்சைட்டுன்றது முக்கியம். ஏன்னா நம்ம செகண்ட் பேப்பருக்கு தான் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான மெட்டீரியல் நமக்கு தேவைப்படும். அதனால கேவி வெப்சைட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதே போல் என்விஎஸ் வெப்சைட்லும் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சேம் தான். ஒரே வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்விஎஸ்ன்றது போர்டிங் ஸ்கூல், அவ்வளோதான். கேவிஎஸ்ன்றது டே ஸ்கூல். இதுதான் ரொம்ப மேஜர் ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ். மற்றபடி ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒன்று தான். அதனால தான் இந்த வாட்டி இது வரைக்கும் நடந்ததே இல்லை. இதுதான் முதல் வாட்டி ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு எக்ஸாம் நடத்துகிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க தனியாக நடத்துவாங்க, அவங்க தனியாக நடத்துவாங்க. என்விஎஸ், கேவிஎஸ், இதுதான் முதல் தடவையாக 2 போஸ்டிங் கம்பைன் பண்ணி சிபிஎஸ்சி இந்த இதை அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. அதே போல் என்சிஆர்டி வெப்சைட். இப்போ எனக்கு ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் வேணும், புக்கை நான் பற்றி டீட்டெயிலாக படிக்கணும்னா என்சிஆர்டி வெப்சைட்டுக்கு போகலாம். அதே போல் திக்ஷா போர்ட்டல்னு ஒன்று இருக்குது, DIKSHA, திக்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்சிஆர்டி என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அவங்க இந்த போர்ட்டல் டீச்சருக்காக தனியாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த போர்ட்டல் இதுலேயும் உங்களுக்கு சில மெட்டீரியல் வேணும். இப்போ நான் பெடகாஜி மெட்டீரியல்லாம் சொல்கிறேன்னா, உங்களுக்கு பெடகாஜி சம்மந்தமாக படிக்கணும், இல்லை நியூ எஜுகேஷன் பாலிசி, எஜுகேஷன் ரிலேட்டடான ஜென்ரல் நாலேஜ் சம்மந்தமான படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான போர்ட்டலில் படிக்கலாம். இன்னொரு விஷயம், இப்போ நிறைய நம்மளுக்கு ஏஐ இருக்குது, நிறைய இருக்கிறதாலும் நீங்கள் டாப்பிக்கை எடுத்துக்கிட்டு ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் கேட்டு நீங்கள் படிக்கிறப்போ அது இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நீங்கள் மற்ற நிறைய வெப்சைட்ஸில் நீங்கள் தேடிக்கலாம். பேசிக்கான வெப்சைட் பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் போக வேண்டியது கேவி வெப்சைட், கேவி அண்ட் என்விஎஸ் வெப்சைட் ஃபார் கெட்டிங் த கன்சைன்ஸ்ட் மெட்டீரியல். அப்புறம் எனக்கு டெக்ஸ்ட் புக் வேணும்னா என்சிஆர்டி வெப்சைட்டுக்கு போகணும். எனக்கு இந்த எஜுகேஷன் பாலிசிஸை பற்றி படிக்கணும், என்இபி, என்சிஎஃப் இது படிக்கணும்னா திக்ஷா போர்ட்டல் இல்லைன்னா சிபிஎஸ்சி போர்ட்டல். இது எல்லா போர்ட்டல்லையும் பார்த்தீங்கன்னா அந்தந்த பாலிசிஸை நீங்கள் வச்சுருப்பாங்க. அதுலேருந்து நம்ம எடுத்து படிச்சுக்கலாம்ப்பா.
சூப்பர் சார், சூப்பர் சார், கிளியரா சொல்லிட்டீங்க சார். ம். சார் இப்ப ம். டிஎன் டெட்னு அதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிருப்பாங்கல்ல சார், அதுவும் இதுவும் ஆமா. அந்த ப்ரிப்பரேஷன் அதுக்கு ஹெல்ப் பண்ணுமா சார்? இல்ல அதுல இருந்து ஏதாவது நோட்ஸ் ஏதாவது தமிழ்நாடு பசங்க படிக்கலாமா பத்தின ஏதாவது பெடகாஜி இருக்குங்களா? ஒண்ணுதான்ப்பா. அதுல அங்க தமிழ்நாட்டுல படிச்சாங்களா, இப்ப பெடகாஜின்னு படிச்சிருப்பாங்க. அந்த மெத்தடாலஜி அது மோர் ஓவர் ஒண்ணாதான் இருக்கும். ஒன்னும் பெரிய வித்தியாசம் ஒண்ணாதான் இருக்காது. சொல்ல. சப்ஜெக்ட பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா சிடெட் டெட்ட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டென்ட் அதிகமா கேட்க மாட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா கண்டென்ட் பாதி மார்க், பெடகாஜி பாதி மார்க் இருக்கும். ஆனா இங்க நீங்க கண்டென்ட் டீப்பா படிக்கணும். உங்களுக்கு அதிக மார்க் உங்களுக்கு வந்து கண்டென்ட்ல இருந்து கேட்பாங்க. அதனால இப்ப எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துங்களேன், 8வதுல ஒரு மேக்ஸ படிக்கிறாங்கன்னா அதே தான் சிபிஎஸ்சி என்சிஆர்டிலையும் இருக்கும். கொஞ்சம் ஒரு வித்தியாசமா கேட்டிருப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னாலே எல்லாமே ஒரு அப்ளிகேஷன் ரிலேட்டடா நிறைய உங்களுக்கு இருக்கும். அதனால நீங்க என்னதான் நான் ஒரு சமச்சீர்ல படிச்சிருந்தாலும் ஒரு வாட்டி அந்த புக்கை ஓபன் பண்ணி இந்த கண்டென்ட்லாம் இதுல இருக்கா, இந்த 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 கான்செப்டை இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா எப்படி ஆன்சர் பண்ணணும்ன்ற ஒரு மைண்ட் செட்டப்புக்கு வந்துட்டாங்கனாலே அதுக்கு நீங்க அது டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ஒரு பாதி சதவீதம் நீங்க ப்ரிப்பரேஷன்ல முடிச்சிருக்கீங்க நம்ம எடுத்துக்கிட்டு மீதி பாதியை நம்ம பண்ணலாம். அதுதான் சொல்ல வரேன். என்னன்னா நம்ம வந்து நிறைய பேர் எப்படி பண்ணணும்னு தெரியாம இந்த எக்ஸாம்ஸை விட்டுறோம். அப்படி விடக்கூடாது. ஓகேவா? ஏன்னா நிறைய இருக்கு. நான் சொன்ன ஏற்கனவே வந்து ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கிட்டத்தட்ட 6 விதமான ஸ்கூலுக்கு எக்ஸாம்ஸ் இந்தியா முழுக்க கண்டக்ட் பண்றாங்க. இந்த கேவி, என்வி, ஆர்மி ஸ்கூலு, சைனிக் ஸ்கூலு, ட்ரைபல் ஸ்கூல்ஸ், இந்த மாதிரியான நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு. இது எல்லாத்துக்குமே நம்ம தனியா ப்ரிப்பேர் பண்ண தேவையில்ல. நீங்க என்ன பண்ணீங்களோ அதை கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் எடுத்து மொத்த இந்தியாவில் என்ன நடக்குதுன்றத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணாலே ஈஸியா நம்ம இதை கிளியர் பண்ணிக்கலாம். கண்டிப்பா சார், நீங்க சொன்னது காமனா நம்ம நிறைய சான்சஸும் உருவாயிடும். ஒரு நாலேஜ் ஸ்ட்ராங் ஆயிட்டா நிறைய ஆப்ஷன்ஸ். ஆமா. சூப்பர் சார். என்வி ஸ்கூல்ஸ் தமிழ்நாட்டுல இல்ல. என்வி ஸ்கூல்ஸ் தமிழ்நாட்டுல இல்ல. இல்ல என்வி ஸ்கூல்ஸ் நவோதயா ஸ்கூல்ஸ் தமிழ்நாட்டுல இல்ல. கேவி ஸ்கூல்ஸ் இருக்கு. அதே மாதிரி நவோதயா ஸ்கூல் நீங்க செலக்ட் ஆகுறீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து அவுட் சைட் தமிழ்நாடு உங்களுக்கு கிடைக்கும். பாண்டிச்சேரி, காரைக்கால், மாக்கையில ஒண்ணு வச்சிருக்கோம் நம்ம. இதுல பாத்தீங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். இங்க நாங்க ட்ரைனிங் போறப்ப பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் வந்து அந்த ஸ்கூல்ல வேலை செய்யறாங்க. அதனால நீங்க கொஞ்சம் வந்து முயற்சி கேவி ஸ்கூல்ல கேந்திர வித்யாலயா ட்ரைனிங்க்கு வருவாங்க. கேவி ஸ்கூல்ல. அதனால வந்து நீங்க ட்ரை பண்ணா நிச்சயமா வேலை கிடைக்கும். நம்ம அந்த ஹிந்தின்ற ஒரு கான்செப்ட் கிடையாது. ஏன்னா இங்க வந்து ஒர்க்கிங் நாலேஜ் தான் உங்களுக்கு தேவை. அதோட சப்ஜெக்ட் நாலேஜ் நம்மளுக்கு தேவை கிடையாது. ஒர்க்கிங் நாலேஜ் இருந்தா போதும். சூப்பர் சார். சார் இது பாலிடிக்ஸ் இருந்தாலும் நான் வந்து உங்களோட வியூ என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கேட்கிறேன் சார். நவோதயா வித்யாலயா தமிழ்நாட்டுல கொண்டு வரணுமா சார்? இல்லப்பா எனக்கு என்னன்னா ஸ்கூல் அவ்வளவுதான். நம்ம வேற எதுவும் தெரியும். ஸ்கூல் ஒரு ஊர்ல ஸ்கூல் வேணுமா வேணாமா? வேணும் தான் சார், கட்டாயமா. அவ்வளவுதான். எல்லா எக்ஸ்போஷரும் நம்ம கொடுக்கணும் பசங்களுக்கு. அவ்வளவுதான், சிம்பிள். ஒரு ஸ்கூல் வருது அவ்வளவுதான். நம்மளுக்கு ஒரு ஃபண்டு கொடுத்த ஒரு ஸ்கூல் ஒருத்தவங்க வராங்கன்றதுதான். அதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் அதை பத்தி நானும் போகல. அதனால ஸ்கூல் எல்லாருக்கும் வேணும். அதனால ஸ்கூல் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. அதுவும் நவோதயா ஸ்கூல்ஸ் வந்து ஜென்ரலா எனக்கு கேட்ட வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் எக்ஸாம் சொல்றோம்ல, இப்போ இந்த ஐஐடி, ஜிக்மர், இதுல பாஸ் பர்சன்டேஜ் அவங்களோட ரோல் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. அவங்களோட ப்ரிப்பரேஷன் ரோலா இருக்கட்டும் அந்த மாதிரி வந்து. ஏன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் போர்டிங் ஸ்கூல். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், பிலோ எக்கனாமிக்ல இருக்கேன்னு வச்சுங்களேன். 6வதுல இருந்து 12வது வரைக்கும் தங்கறதுக்கு இடம், சாப்பாடு கொடுத்து 12வது வரைக்கும் நான் படிக்க வைக்கிறாங்க. அப்படின்றப்ப நம்மளுக்கு அது ஒரு பெனிஃபிட். அதான் ஸ்கூலுன்ற பாயிண்ட் ஆஃப்ல பாக்குறப்ப கண்டிப்பா நம்மளுக்கு அந்த ஸ்கூல்ஸ் கண்டிப்பா வேணும். சூப்பர் சார், பெஸ்ட். ஓகே சார், இப்ப வெப்சைட் சொல்லிட்டீங்க சார். லாஸ்டா வந்து சிம்பிள் டெய்லி ரொட்டீன் எனக்கு ஒரு, நீங்க இப்ப வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சொல்லிட்டு போனா அவங்க ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்குன்ற மாதிரி. ஆல்ரெடி டே 1 சொன்னீங்க, ஒரு டெய்லியா நீங்க இப்படி படிங்கன்னு சொல்ற மாதிரி விஷயம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் டீச்சர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா மோஸ்ட்லி அப்ளை பண்ணுவாங்க, வேலையில இருப்பாங்க. அதனால அவங்க டைமை கொஞ்சம் இதுக்குன்னு ஒதுக்கி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும். நான் ஏன் இதை ரொம்ப இன்சிஸ்ட் பண்றேன்னா, நான் கண் கூட பார்த்துருக்கேன். நம்ம பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல நாலேஜ் இருக்கும். ஒரு 20,000 30,000 அந்த ஒரு ரேஞ்சிலேயே அவங்களோட இந்த டீச்சிங் ஜாப் இருக்கும். நீங்க பார்த்தினாலே மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 40,000 எடுத்தாலும் ஒரு பெரிய விஷயம் நம்ம இதில். ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, இங்கே நான் ஒர்க் பண்ணுற ஸ்கூலில், நான் காலேஜ் யூனிவர்சிட்டியில் பசங்களோட ஃபர்ஸ்ட் பேசிக் சேலரி 40,000. வெறும் அவங்களுக்கு எந்த ஒரு எதுவுமே இல்லை, வெறும் ஒரு பிஎஸ்சி பிஎட் வச்சுக்கிட்டு போறாங்க. 40, சில பேர்லாம் எக்ஸ்ட்ராடினரியா இருந்தாங்கன்னா 50 to 60 ஏர்ன் பண்றாங்க. என்ன ஒரு நான் என்ன ஏன் இந்த விஷயத்த சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த டீச்சிங் ஜாப்ன்றத உங்களோட சின்ன சர்க்கிள்குள்ள பார்க்காதீங்க.
கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு நேஷனல் ஸ்டேட் லெவல் எக்ஸாம்லையும் காம்படிட் பண்ணுங்க, நேஷனல் லெவல் எக்ஸாம்ஸ்லையும் காம்படிட் பண்ணுங்க, இன்டர்நேஷனலுக்கும் காம்படிட் பண்ணுங்க. அப்போ இந்த மாதிரி ஆமா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குப்பா. நீங்க வெப்சைட், நம்ம அதை யாரும் ட்ரை பண்ண மாட்டோம், வெப்சைட்ல பாக்குறப்ப பாத்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரில நிறைய டீச்சிங் வேகன்சிஸ் நிறைய இருக்கு. ஓகே, அதனால நம்ம அதுக்கும் நம்ம முயற்சி பண்ணுவோம். ஒரு டீச்சரா இருக்கவங்க, நான் எப்போதும் எங்க பசங்களுக்கு சொல்ற இந்த 3 விஷயம். ஒன்லி இப்போ நான் ஒரு இடத்துல இருக்குன்னா அந்த இடத்துல மட்டும் என்னோட வாய்ப்புகளை தேடாம ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல், இது 3 லெவல்லையும் நான் வந்து ஒரு டீச்சிங் ஜாபுக்கு நான் வந்து ட்ரை பண்ணணும். ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த சிம்பிள் ரொட்டீன் கேட்டதுக்கான விஷயத்துக்கு வர என்னன்னா, எல்லாரும் ஸ்கூல் டீச்சராக இருப்பாங்க கண்டிப்பாக. அப்போ என்னோட அடுத்த லெவல் நான் போகணும். அப்போ அதுக்கு நான் எனக்குன்னு கொஞ்சம் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 hours டெய்லி ஸ்பெண்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் நான் சொல்கிறேன், அது வந்து உங்கள் ஸ்கூலில் ஒரு 1 hour இருக்கலாம், வீட்டுக்கு வந்து ஒரு 2 hour இருக்கலாம், இல்லை வீட்லேயே 3 hours இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் நீங்கள் பண்ணுங்கள். நான் எப்போதும் சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னா, வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஸ்கூலுக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா சில ஃப்ரீ பீரியட்ஸ் இருக்கும், சில ஃப்ரீ டைம்ஸ் இருக்கும், அங்கே போய் நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அதனால் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறதெல்லாம் ஸ்கூலில் போய் ப்ராக்டிஸ் பண்ணிங்க. அப்போ இப்படி இருக்கிறப்ப மொத்தம் நம்ம 3 லெவல் பார்த்தோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டயர் 2க்கு 3 மணி நேரம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் 1.5 hours. தட் மீன்ஸ் 50% ஆஃப் த டைம் ஷுட் பி ஸ்பெண்ட் இன் டயர் 2. 30% ஆஃப் த டைம் யூ ஷுட் ஸ்பெண்ட் இன் டயர் 1. அப்புறம் டயர் 2ல இன்டர்வியூக்கு லாஸ்ட்டாக ஒரு 10% பண்ணுங்க. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி நீங்கள் பிரித்து பண்ணுறப்ப உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். அதே போல் டயர், உங்களுக்கு வாய்ஸ் கேட்கலப்பா? உங்க வாய்ஸ் கேக்குது சார், கிளியரா கேக்குது சார். ஓகே 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 சார். அதனால டயர் 1 பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஐ திங்க் January 10th or 11th எக்ஸாம் இருக்கு உங்களுக்கு. அதனால ப்ராக்டிஸ்க்கு போங்க, ஷார்ட்கட்ஸ் நிறைய படிங்க, நிறைய மெட்டீரியல் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால டயர் 1 பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸுக்கு அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இப்போ கூடவே டயர் 2வும் பேரலாக படிச்சுட்டு வாங்க. ஏன்னா கண்டிப்பாக டயர் 1 மோஸ்ட்லி எல்லாரும் நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க. ஏன்னா எல்லாமே டிஎன்பிசி படிச்சிருப்பீங்க, டெட் எக்ஸாம் படிச்சிருப்பீங்க. அந்த ஒரு நாலேஜை பேசிக்காக வச்சுக்கிட்டு கூட கொஞ்சம் ப்ராக்டிஸ் எக்ஸ்ட்ரா போட்டிங்கனாலே கண்டிப்பாக நம்மளால டயர் 1 கிளியர் பண்ணணும். இப்போ நீங்கள் எந்த ஒரு சிம்பிள் ரொட்டீன் நான் பார்த்தோன்னா, நீங்கள் எவ்வளோ டைம், ஏன்னா 4 மணி நேரம் படிக்க முடியும் சார்னா 50% டயர் 2க்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க, 30% டயர் 1க்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க, 20% இன்டர்வியூக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த ரேஷியோவில் நீங்கள் எடுத்து நீங்கள் பண்ணீங்கனாலே கண்டிப்பாக உங்களால் வந்து இந்த எக்ஸாம்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். கட் ஆஃப் மார்க்கும் ரொம்ப பெரிய கட் ஆஃப் மார்க் இருக்காது, எல்லாம் பேசிக் லெவல் கட் ஆஃப் மார்க்ஸ் தான் இருக்கும். ப்ரீவியஸ் இயரில் கட் ஆஃப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி ஷேர் பண்ணுறேன், அதை கூட நீங்கள் பார்க்கலாம், என்ன மாதிரியான கட் ஆஃப்லாம் இருக்குன்றத பார்த்துக்கலாம். ஆல்வேஸ் எய்ம் ஃபார் த ஹை மார்க்ஸ், அதுதான் நான் சொல்லுவேன். நம்ம வந்து பாஸ் பர்சன்டேஜ் கட் ஆஃப் அதுக்கு போகாதீங்க. 100 கொஸ்டின் இருக்கா, 90 கொஸ்டின் நான் கரெக்டாக எழுதணும். அந்த 90 கொஸ்டின் கரெக்டாக எழுதணும், இல்லை 95 கொஸ்டின் எழுதணுன்றப்ப ஈஸியாக உங்களால் கிளியர் பண்ண முடியாது. சூப்பர் சார், எல்லாமே ரொம்ப தெளிவா டீடைல்டா இருந்துச்சு சார். கண்டிப்பா இதோட இந்த வீடியோட கமெண்ட்ஸுக்கு தான் நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஏன்னா இதுல என்ன டவுட் அவங்களுக்கு வருது, என்ன அவங்க இன்னும் எதிர்பார்க்கறாங்கன்றத வச்சு நம்ம ஏன்னா இது ஒரு 1 hour வீடியோவா மேக்ஸிமம் வந்துடும் சார். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து கண்டினியூஸா வந்து கமெண்ட்ஸை வச்சே நம்ம பேசினா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சார். ஸோ இப்போ ஃபைனலா சார் நம்ம வீடியோல வந்து சாப்டர்ஸ் போடுவோம் சார். இப்போ நீங்க பேசின ஒரு விஷயத்தையுமே வந்து அவங்களுக்கு நேவிகேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்க மாதிரி இந்த பாயிண்ட் இந்த டைம்ல இந்த பண்ணுவோம் சார். ஸோ கடைசியா வந்து வெர்டிக்ட் அப்படின்னு ஒண்ணு வைப்போம் சார். ஸோ அதுல வந்து நான் ஒரு 2 பாயிண்ட் நீங்க பேசுனதுல எனக்கு 2 சம்மரைஸ் பண்ணேன் சார். அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுடைய ஃபைனல் வேர்டா ஒண்ணு கொடுத்துட்டு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் சார். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னதுல வந்து காமன் டிசிப்ளின்டா ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொன்னது சூப்பரா இருந்துச்சு சார். ஃபர்ஸ்ட் அந்த ஏன்னா எல்லாமே பதட்டமா இல்லாம காமெண்ட் பண்ணாலே போதும் நீங்க. அப்புறம் ஹிந்தி இல்லைன்ற இதை வந்து எடுத்துட்டீங்க அண்ட் பேரலா ப்ரிப்பேர் பண்ணி பர்சன்டேஜும் பிரிச்சு கொடுத்துட்டீங்க சூப்பரா, அழகா 50, 30, 20 சூப்பரா வந்து எல்லாத்துக்குமே பேரலா ப்ரிப்பேர் பண்ணி சொன்னீங்க. அப்புறம் என்சிஆர்டி பிஎட் படிச்சாலே 60 to 70% மார்க்ஸ் நீங்களால எடுக்க முடியும் அப்படின்றத சொன்னீங்க சார். அண்ட் ஜிகேக்குமே நீங்க ஃபுல்லா பண்ண தேவையில்ல, ஒரு எஜுகேஷன் ஓரியன்டட் ஜிகேவா பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க. அண்ட் அதுக்குமே நம்ம ஃபியூச்சர்ல பேசுவோம் சார். அண்ட் இதுதான் சார். அண்ட் கடைசியா வந்து டீச்சிங்க்கு வந்து பவுண்டரிஸ் இல்லை, நீங்க இன்னுமே நல்லா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொன்னது எக்ஸ்ட்ரா ஹைலைட்டா இருந்துச்சு சார். இப்போ உங்களுடைய ஃபைனல் வேர்டோட நம்ம வீடியோ என்னன்னா கரெக்டா இருக்கும் சார். என்னோட ஃபைனல் மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், இது வந்து ஒரு கஷ்டமான எக்ஸாம்ஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம் ஏன்னா மைண்ட் செட்டப் தான் ரொம்ப ரொம்ப இதுக்கு முடியும். ஏன்னா எல்லாரும் நம்ம ஏதாவது ஒரு ரீசன், எந்த ஒரு வேலை செய்யணும் ஒரு ரீசன்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்போம். இதுக்கு நீங்கள் எந்த ரீசனும் சொல்லக்கூடாது, எந்த ரீசன் நினைக்காதீங்க. ஏன்னா இது எல்லாராலையும் முடியும். எப்போ ஏன் அதனால சொல்கிறேன்னா,
சில பேர் நினைப்பாங்க இன்னும் எனக்கு 10 நாள் தான் இருக்கு, நான் லேட்டா ப்ரிப்பேர் பண்றேன், எனக்கு இந்த ஏரியா வீக்கா இருக்கு, இதை நான் எப்படி படிக்கணும்னு தெரியல. அதெல்லாம் எதுவுமே நீங்க கவலைப்பட தேவையில்ல. இப்ப நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கான சோர்சஸும் நம்ம கையில இருக்கு, அதை எப்படி பண்ணணுன்றதுக்கான நிறைய டூல்ஸும் நம்ம கையில் அவைலபிளாக இருக்குது. ஆஸ் ஏ டீச்சர் நான் உங்களுக்கு உங்களுக்கு அதை கிளியராக தெரிஞ்சிருக்கும். அதனால் நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டிசிப்ளினாக ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுக்கங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இந்த எக்ஸாம் பண்ண போகிறேன், சிலபஸை பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிட்டு ஈச் அண்ட் எவ்ரிடே ஒரு சின்ன ஒரு பிளான் போட்டு சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக நீங்கள் அச்சீவ் பண்ணுங்கள். ஒரேடியாக பெரிய ஸ்டெப்புக்கு போயிடாதீங்க. அதே போல் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்குமோ அந்த சப்ஜெக்டோட ஆரம்பிங்க. அப்படி ஆரம்பிக்கிறப்ப கண்டிப்பாக உங்களால் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். அது வந்து எனக்கு ரொம்ப இப்போதும் என் பசங்களை சொல்கிறது, ஈஸியான எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த பிடிச்ச விஷயத்துலேருந்து ஆரம்பிங்க. ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் கஷ்டம்னு நீங்கள் அதை ஃபீல் பண்ணீங்கன்னா அதை விட்டுருங்க. அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் ஆக போகிறது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ மேக்ஸ் நான் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு இந்த டாபிக் வரல, அதை போட்டு நான் ரொம்ப டைம் பண்ண தேவை, விட்டுடலாம். அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வருதா, ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதனால எது எனக்கு நல்லா வருதோ அந்த விஷயத்துக்கான அதிகமாக கொடுத்து அதில் மேக்சிமம் என்னால் என்ன முடியுமோ அதை பண்ணுங்க. எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான மெசேஜ் ப்ராக்டிஸ். ஒரு வார்த்தை நம்ம படிச்சிருக்கோம், ப்ராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட். ஆனால் இங்கே பர்ஃபெக்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பர்ஃபெக்ட் ப்ராக்டிஸ் மீன்ஸ் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட கொஸ்டின், ஒரு 20 கொஸ்டின் 30 கொஸ்டினை கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி டீச்சர் ரிலேட்டட் எக்ஸாம்ஸுக்கு முதல் பேசிக் விஷயம் ப்ராக்டிஸ். ஓகே, இதெல்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும், சப்போஸ் எந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது ஒரு வேணுனாலும் நீங்கள் கண்டிப்பாக இந்த கமெண்ட்டில் கொடுக்குறப்ப கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் கம்ப்ளைண்ட்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அதை கூட நம்ம ஒரு கொஸ்டின் செக்ஷனாக வச்சுக்கிட்டு அந்த ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக இருக்கோ அது கூட நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். எல்லாருக்கும் வெரி ஆல் த பெஸ்ட். எந்த சந்தேகம் ரிலேட்டடாக டீச்சர் ரிலேட்டடாக இருந்தாலும் என்னை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பா சார், சூப்பர் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த வீடியோக்கு டைம் ஒதுக்கி கிட்டத்தட்ட டீட்டெயிலாக சொல்லிட்டீங்க. உங்களோட சேவை தமிழ்நாடு மக்களுக்கு தேவை சார், டீச்சர் இது. ஸோ உங்களுக்கு என்ன சோர்ஸ் இருந்தாலுமே இந்த வீடியோட இதில் நம்ம கமெண்ட் பண்ணலாம் சார். ஆனால் அடுத்த வீடியோ இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம இன்னும் ஒரு வீடியோ பண்ணுவோம் சார். கண்டிப்பாக என்கிட்ட நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணது, நான் மெட்டீரியல் எடுத்தது எல்லாத்தையுமே ஒரு ப்ராப்பரான ஒரு பிடிஎஃபாக எடுத்து அந்த பிபிடியும் சேர்த்து அதே மாதிரி லிங்க்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. கண்டிப்பாக எந்தெந்த லிங்க்ஸ் எங்கெங்க பண்ணலாம், எங்கெங்க அந்த கட் ஆஃப் மார்க் பார்க்கறது, அது எல்லாத்துக்குமே சில லிங்க்ஸ் இருக்கு. அதை உங்களுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு பிடிஎஃபாக உங்களுக்கு அனுப்புகிறேன். கண்டிப்பாக அந்த கமெண்ட்ல இருங்க, அதையும் பார்த்துட்டு அதில் ஏதாவது டவுட் இருக்கு இல்லை ஃபர்தராக உங்களுக்கு வேற ஏதாவது வேணும்னாலும் நம்ம கமெண்ட்ல கேட்குறப்ப நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். சூப்பர் சார், தேங்க்யூ சார். ஸோ வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம் சார். சரி, தேங்க்யூ சார். உங்களுக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட். எழுதுறவங்க எல்லாருக்குமே ஆல் தி வெரி பெஸ்ட். Thank you, sir. Thank you, sir. We'll meet you in the next upcoming video. Surely, sir. Surely. Thank you, Mani. Thank you.